அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாம் அலைக்கும். நேர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 15ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். நாம் சில செயல்பாடுகளை கொண்டு நியாய தீர்ப்பின் தீர்ப்பை நாம் முன்னதாகவே கணித்து சொல்கிறோம். இந்திய பேனல் கோர்ட் எனப்படும் நீதிமன்றத்தின் தீர்ப்பையே முன்னால் நம்மால் கணித்துவிட முடியவில்லை. அப்படி இருக்கும்போது நியாய தீர்ப்பின் நாளின் தீர்ப்பை எப்படி நாம் கணித்து சொல்வது? சில தவறுகளை சுட்டிக்காட்டி உன்னையெல்லாம் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், நீ நரகத்துக்கு செல்வாய் என்று மிகச் சாதாரணமாக ஃபத்வா கொடுத்து விடுகிறோம். மிக எளிமையாக இறைவனின் தீர்ப்பை நாம் கணித்து விடுகிறோம். அப்படி ஒருபோதும் இறைவனின் தீர்ப்பை நாம் கணித்து விட முடியாது. எத்தகைய பாவம் செய்தவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மன்னிக்க முடியாத குற்றம் என்று நாம் கருதினாலும் அதை தீர்மானிக்கும் இடத்தில் இறைவன் இருக்கிறான். எவ்வளவு படுபாதக செயலை செய்தவனாக இருந்தாலும் அவன் மனமுருகி கேட்கிற துவாவை கொண்டு இறைவன் தீர்மானிப்பான் அது மன்னிக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பது. இதோ இறைவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற தலைப்பில் உரை வழங்குவதற்காக அபுதாபி ஐமான் சங்கத்தின் மார்க்கத்துறை செயலாளர் காயல்பட்டினம் ஹுசைன் மக்கி மகளரி அவர்கள் வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் திப்பில் குலூபி தவாயிஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வ தியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் ரமலான் மாதத்தை அடைந்து அதன் முதல் 10 நிறைவு செய்திருக்கிறோம். அல்லாஹுவினுடைய ரஹ்மத்து முழுமையாக நமக்கு கிடைப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. 2வது 10 நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த 2வது 10 குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இது மக்ஃபிரத், பாவ மன்னிப்பு வழங்கப்படக்கூடிய 10 நாட்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார்கள். எனவே ஒரு மனிதன் நோன்பை பிடித்து கொண்டு திறக்கக்கூடிய நேரங்களில், நோன்பு பிடிக்கக்கூடிய நேரங்களில், தஹஜ்ஜத்தினுடைய வேளைகளில், தராவினுடைய வேளைகளில் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம் என்று அதிகமான இஸ்திக்ஃபார்கள் செய்ய வேண்டும். அதை அடுத்து இந்த 10 நாட்களில் நிறைய பாவ மன்னிப்புகளை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறானே, ஒய்தா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தாவத்தத் தாயி தாதான். நிச்சயமாக உங்களுக்கு சமீபமாக நான் இருக்கிறேன், நீங்கள் கேட்கக்கூடிய அந்த ஒவ்வொன்றையும் நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யார் இந்த ரமலான் மாதத்தை அடைய பெற்று தங்களுடைய பாவங்களுக்கான மன்னிப்பு தேடவில்லையோ அவர்கள் நஷ்டவாளர்கள் என்றும் ஆகிவிட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அருமையான பெருமக்களே,
நாம் எத்தனையோ குற்றங்கள் செய்திருக்கலாம், எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கலாம், எத்தனையோ பிழைகள் செய்திருக்கலாம். அவை அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அவனிடத்திலே அழுது அழுது கேட்கின்ற பொழுது, குறிப்பாக இந்த 10 நாட்களில் எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நம்மை அறிந்தும் அறியாமலும் கூட எத்தனையோ பிழைகள் நடந்திருக்கலாம், எத்தனையோ குற்றங்கள் நடந்திருக்கலாம், எத்தனையோ பாவங்களில் நாம் ஈடுபட்டு இருக்கலாம். அவைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கான நேரமும் மன்னிப்பதற்கான நேரமுமாக இது இருக்கிறது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2வது 10ஐ பாவ மன்னிப்பு தேடும் நாட்களாக அல்லாஹ்வின் ரசூல் நமக்கு ஆக்கி தந்தார்கள். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் ரப்பிடத்திலே ஒரு மனிதன் கேட்கவில்லை என்று சொன்னால்தான் அல்லாஹ் வெட்கப்படுகிறான். என்னுடைய அடியான் என்னிடத்திலே வர வேண்டும், அவன் செய்த குற்றங்களையும் பிழைகளையும் பாவங்களையும் என்னிடத்தில் சொல்லி அழுது அழுது அவன் துஆ கேட்க வேண்டும். நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன், நான் கஃபூராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான். எனவே எவ்வளோ பெரிய பாவங்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய குற்றங்களாக இருந்தாலும் மன்னிக்கக்கூடிய ரப்பு நமக்கு தயாராக இருக்கிறான். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மழை பெய்யவில்லை என்று ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டி மழை பெய்வதற்காக அல்லாஹ்விடத்திலே கேட்டபோது, 40 வருடங்களாக பாவம் செய்யும் ஒரு மனிதர் இதோ உங்களுடைய கூட்டத்தில் இருக்கிறார், அவர் எழுந்து வெளியே சென்றால்தான் நான் பாவங்களை மன்னிப்பேன் என்று சொன்னபோது நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சப்தமிடுகிறார்கள், யார் அந்த மனிதர்? 40 வருடங்களாக பாவம் செய்தவர், அவர் எழுந்து வெளியிலே சென்றால்தான் நமக்கு மழை வரும், நமக்கு மழை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். உடனே சிறிது நேரத்திலே மழை பெய்ய ஆரம்பித்தது. பசுமையான மலையை அல்லாஹ் கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், எந்த மனிதரும் எழும்பி செல்லவில்லை, ஏன் நீ மலையை தந்தாய்? அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், அந்த அடியார் என்னிடத்திலே கையேந்தி விட்டார், இதோ உங்கள் கூட்டத்தில் இருக்கும் அந்த அடியார் அழுதார், கையேந்தி விட்டார். ரப்பே, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே, நான் செய்த பாவங்களுக்காக, நான் செய்த குற்றங்களுக்காக என்னை பிற மக்கள் மத்தியிலே கண்ணியமில்லாதவனாக ஆக்கிவிடாதே, நீ என்னை மன்னித்து விடு, கருணையாளன் அன்பாளன், நீ மன்னிக்கக்கூடியவன், நான் இனி இந்த பாவங்களை செய்ய மாட்டேன் என்று அழுதார். எனவே நான் மலையை தந்துவிட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். அப்படியா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பாவம் செய்த அந்த மனிதனை யார் என்று நீ காட்டவில்லை, இப்பொழுது தௌபா செய்து மன்னிப்பு கேட்டவர் திருந்தி விட்டாரே, அவரை எனக்கு காட்டுங்கள் என்று காட்டு என்று ரப்பிடத்திலே கேட்டார்கள். ரப்பு சொன்னான், அவர் பாவம் செய்த போதே இவர் என்று காட்டவில்லை, அவர் பாவ மன்னிப்பை கேட்டு திருந்தியதற்கு பின்னால் நான் அவரை காட்டுவேனா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டான். எந்த ஒரு மனிதனையும் அவன் செய்த பாவத்திற்காக மக்கள் மத்தியிலே அல்லாஹ் கேவலப்படுத்தி விடவில்லை. எந்த ஒரு மனிதனும் குற்றமும் பிழையும் செய்ததற்காக மக்களுக்கு மத்தியிலே அவனை இஸ்ஸத்தாக கண்ணியமாகத்தான் அல்லாஹ் வாழ வைக்கிறான். எனவே நாம் செய்த பாவங்களுக்கான மன்னிப்பை கேட்கக்கூடிய நாட்களும் நேரங்களும் இந்த இடத்திலே நிறைய பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே கேட்போம். அதன் மூலமாக மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தாவாஹும் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதார், சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி-ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. இன்று பிறை 15 முழுமதி நாள் என்று சொல்வார்கள். இந்த மதியாகிய பிறை முதல் நாள் பிறந்தபோதுதான் இந்த பிறப்பை தேடி கண்கள் வானமெங்கும் அலைந்தன. ரமலானுக்கான நோன்பை அறிவிப்பை இந்த பிறை கொண்டு வந்திடாதா என எல்லோரும் கழுத்துயர்த்தி விண்முட்டி பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த பிறை இப்போது ததும்பதிடைந்து வானொட்டி நிற்கிறது முழுச்சந்திரனாய். இந்த முழுச்சந்திரன் மீண்டும் தேய்ந்து அடுத்த மாதத்திற்கான பெருநாள் அறிவிப்பை சொல்வதற்காக காத்திருக்கும் போது நாம் மீண்டும் கண்களை வானில் துளாவ விடுவோம். இது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு அழகான அதிசயம். பிறை உண்மையில் பிறந்து மறைகிறதா என்றால் இல்லை.
புவியின் சுழற்சிக்கு ஏற்ப அதன் சுற்றுவட்டத்தில் பூவி சுற்றி வருகிற போது ஒரு முறை அந்த பிறையின் முதல் நாள் பொழுதை பார்த்துவிட்டு அடுத்த பொழுதை பார்ப்பதற்கு 30 நாட்கள் ஆகிவிடுகிறது. இதுதான் அந்த புவி சுற்றுவட்ட பாறையின் 15வது முழுமதியை பார்க்கும் ஓர் அற்புத தினம். இந்த தினத்தில் நிலாவின் அதிசயத்தை, பிறையின் பேரழகை நாம் பாடலாக, கவிதையாக, அழகியலாக தரிசிக்கவும் வர்ணிக்கவும் ஏற்ற நாளாக இருக்கிறது. இந்த பிறை முதல் நாள் பிறந்து பெருநாளை அறிவித்த அந்த அழகை சொல்ல இதோ வானில் வளர்பிறை பிறந்ததே என்று பாட வருகிறார் இறையருள் மஸ்தான். வானத்தில் வளர்பிறை பிறந்ததே, இறைவன் நாட்டத்தில் நோன்பென தெரிந்ததே. 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 வாகை தரும் வாழ்வியலானதே, அது ஈகை கொண்டு இன்பமும் தந்ததே. வாகை தரும் வாழ்வியலானதே, அது ஈகை கொண்டு இன்பமும் தந்ததே. வானத்தில் வளர்பிறை பிறந்ததே, இறைவன் நாட்டத்தில் நோன்பென தெரிந்ததே. வானத்தில் வளர்பிறை பிறந்ததே, இறைவன் நாட்டத்தில் நோன்பென தெரிந்ததே. கண்ணிய காலமே, அதில் இது புண்ணிய மாதமே. மண்ணிலே சொர்க்கமே, அதை நம் கண்ணிலே காண்போமே. வண்ணமே வாழ்விலே உள்ளால் திண்ணமாய் தீட்டுமே. வாழுமே வசந்தமே, உன்னோடு வாசமாய் நாளுமே. சொல்லிலே அடங்காதே, நன்மை சொல்லவே இயலாதே. என்னவே முடியாதே, எளிதில் எழுத்திற்குள் இசையாதே. ரமலான் புனித ரமலான், புனித ரமலான், புனித ரமலானே. ரமலான் புனித ரமலான், புனித ரமலான், புனித ரமலானே. வானத்தில் வளர்பிறை பிறந்ததே, இறைவன் நாட்டத்தில் நோன்பென தெரிந்ததே. வானத்தில் வளர்பிறை பிறந்ததே, இறைவன் நாட்டத்தில் நோன்பென தெரிந்ததே.
ஒவ்வொரு பகலும் எழுதிடும் நன்மை, ஒவ்வொரு இரவும் எரித்திடும் தீமை, ஒவ்வொரு நொடியும் பெருகும் மார்வம், ஒவ்வொரு அடியும் குறையும் பாவம். உள்ளங்கள் யாவுமே உனையே இங்கு தேடுமே, உயிர்களும் யாவுமே உனக்காய் இங்கு வாடுமே. பள்ளினால் குறையாதே, மகிமை அளக்கவும் முடியாதே, அளவுகள் கிடையாதே, உன்னரு கதவுகள் மூடாதே. ரமலான் புனித ரமலான், புனித ரமலான், புனித ரமலானே. ரமலான் புனித ரமலான், புனித ரமலான், புனித ரமலானே. வானத்தில் வளர்ப்பிறை பிறந்ததே, இறைவன் நாட்டத்தில் நோன்பென தெரிந்ததே. வானத்தில் வளர்ப்பிறை பிறந்ததே, இறைவன் நாட்டத்தில் நோன்பென தெரிந்ததே. வானத்தில் வளர்ப்பிறை பிறந்ததே, இறைவன் நாட்டத்தில் நோன்பென தெரிந்ததே. வாகை தரும் வாழ்வியலானதே, அது ஈகை கொண்டு இன்பமும் தந்ததே. வாகை தரும் வாழ்வியலானதே, அது ஈகை கொண்டு இன்பமும் தந்ததே. வானத்தில் வளர்ப்பிறை பிறந்ததே, இறைவன் நாட்டத்தில் நோன்பென தெரிந்ததே. வானத்தில் வளர்ப்பிறை பிறந்ததே, இறைவன் நாட்டத்தில் நோன்பென தெரிந்ததே. ரமலான் புனித ரமலான், புனித ரமலான், புனித ரமலானே. ரமலான் புனித ரமலான், புனித ரமலான், புனித ரமலானே. உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாமிய வரலாற்றில் சில நனைந்த பக்கங்களாக பெருமானார் கண்ணீர் சிந்திய பகுதிகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி பெருமானார் கண்ணீர் சிந்திய தருணங்கள் தன்னுடைய பால்குடி சகோதரிக்காக அல்லது பாசத்திற்காக, நட்பிற்காக, உயிர் தியாகத்திற்காக, இஸ்லாத்திற்காக அர்ப்பணிப்பு செய்தவர்களுக்காக என்றெல்லாம் வேறு வேறு தருணங்களில் அவர்கள் கண்ணீர் சிந்தியிருக்கிறார்கள். இப்போது இன்னும் ஒரு சம்பவம், இதில் இறைத்தூதர் மட்டுமல்ல, இறைச்செய்தியை கொண்டு வந்த வானவரும் கண்ணீர் சிந்திய தருணத்தை பதிவு செய்கிறார் கல்வியாளர் ஃபெரோஸ்கான் அவர்கள். நெல்லிக்குப்பம் ஃபெரோஸ்கான் வழங்கும் பெருமானார் அழுத பொழுதுகளின் ஓர் பகுதியாக இறைத்தூதரும் வானவரும் கண்ணீர் சிந்திய பொழுது இது. கேட்கலாம், வாருங்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இசை முரசு எஃப்எம்மின் நேயர்களே, தினந்தோறும் நாம் அருமை தலைவர் அழுத பொழுதுகள் எனும் தலைப்பில் நபிகளார் எவ்வாறு ஒரு தாய்க்கு, பால்குடி சகோதரிக்கு, நண்பருக்கு, கொள்கை சகோதரருக்கு என்றெல்லாம் அழுதார்கள் என்று ஒவ்வொரு நாளும் பார்த்தோம். இன்றைய இறுதி உரையில் வானவரின் அழுகையும் வல்லல் நபியின் அழுகையும் எனும் தலைப்பில் இன்னும் ஒரு சம்பவத்தை பார்க்க இருக்கின்றோம். முஸ்லிம்களாக நாம் அனைவருக்கும் சொர்க்கம் நரகத்தை நம்புகிறோம்.
நரகத்தை பொறுத்த வரைக்கும் நரகத்தில் வீழ்பவர்கள் பெரும் நஷ்டமடைந்தவர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த உலகத்தில் எவ்வளவு செல்வாக்கோடு, பணத்தோடு, அந்தஸ்தோடு, குடும்ப பின்னணியோடு வாழ்ந்தாலும் யார் நரகத்துக்கு செல்கிறார்களோ அவர்கள் கேவலத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். உண்மையில் இந்த உலகத்தில் பணத்தை இழப்பதோ, குடும்பத்தை இழப்பதோ நஷ்டம் அல்ல, மாறாக சூனத்தை இழப்பதுதான் பெரும் நஷ்டம். நரகில் நுழைபவனே அனைத்தையும் இழந்த நஷ்டத்திற்கு உள்ளாகிறான். நாம் சொர்க்கம் நரகத்தை கண்ணால் காணாதவர்களால் அதனுடைய வீரியத்தை குறித்து உணர்வற்றவர்களாக இருக்கின்றோம். கற்களும் மனிதர்களும் விறகாகும் விந்தை நரகத்தில் மட்டுமே நடைபெறும். அந்த காட்சியை நாம் எவ்வளவுதான் படித்தாலும் எவ்வளவுதான் வர்ணித்தாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி பெருமானாருக்கு வர்ணித்ததை போல நிச்சயமாக ஆகாது. ஆம், அந்த வர்ணிப்பில் அதனை வர்ணித்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அழத் தொடங்கினார்கள். அந்த வர்ணிப்பில் கருணை கடல் ரஹ்மத்துல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழத் தொடங்கினார்கள். நபிகளால் அழ வைக்கக்கூடிய அளவுக்கு அதில் என்னதான் இருந்தது பார்க்கலாம். வழக்கமல்லாத ஒரு நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகை தந்தார்கள். அப்போது நபிகளார் கேட்டார்கள், ஜிப்ரீலே, உம்முடைய முகத்தை அச்சத்தால் நிறம் மாறியவராக உம்மை பார்க்கிறேனே, என்ன காரணம் என்று கேட்டபோது ஜிப்ரீல் கூறினார்கள், நரக நெருப்பை ஊதி எரிய வைப்பதற்கான குழலுடன் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி உம்மிடம் வந்திருக்கிறேன் என சொன்னார்கள். அதற்கு நபிகளார், ஓ ஜிப்ரீலே, நரகை குறித்து வர்ணியுங்கள், அந்த நெருப்பு குண்டத்தை குறித்து வர்ணியுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி நரகின் நெருப்பு வெள்ளை நிறமாகும் முறை 1000 ஆண்டுகள் மூட்டப்பட்டது. பின்னர் அந்த நெருப்பு சிவப்பாக ஆகும் வரை 1000 ஆண்டுகள் மீண்டும் மூட்டப்பட்டது. பின்னர் அந்த நெருப்பு கருப்பாக ஆகும் வரை 1000 ஆண்டுகள் மீண்டும் மூட்டப்பட்டது. கருப்பு என்றால் சாதாரண கருப்பு அல்ல, அதன் ஜுவாலைகள் ஒரு நாளும் அணைந்து போகாத கருப்பு. நபியே, உம்மை தூதராக அனுப்பி இறைவன் மீது சத்தியமாக ஊசியுடைய ஓட்டை அளவுக்கு அந்த நெருப்பிலிருந்து ஒரு சிறு பகுதி இந்த பூமியில் பட்டால் இங்கே வாழும் அனைவரும் அதன் சூட்டில் கரிந்து போய் விடுவார்கள். நபியே, உம்மை தூதராக அனுப்பி இறைவன் மீது சத்தியமாக நரகத்தை பாதுகாக்கும் காவலர்களில் ஒருவர் இந்த பூமிக்கு வருகை தந்தால் அந்த காவலருடைய அருவருப்பான தோற்றத்தின் காரணத்தினால், மோசமான வாடையின் காரணத்தினால் பூமியில் உள்ள அனைவரும் மரணமடைந்து விடுவார்கள். ஒரு நரகச் சங்கிலியின் ஒரே ஒரு வளையத்தை இந்த பூமியின் ஏதாவது ஒரு மலை மீது வைத்தால் அந்த மலை பூமியின் அடித்தட்டு வரை அவிழ்ந்து போய்விடும் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், போதும் ஜிப்ரீலே, போதும், என் இதயம் நின்றுவிடும் போல் இருக்கிறதே என்று சொன்னார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை பார்க்கும்போது அவர் அழுது கொண்டிருந்தார்கள். பெருமானார் கேட்டார்கள், ஓ ஜிப்ரீலே, அல்லாஹ்விடத்தில் உமக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறது, நீர் ஏன் அழுகிறீர் என்று கேட்டபோது ஜிப்ரீல் சொன்னார், நான் ஏன் அழக்கூடாது, அல்லாஹ் என் மீது புரிந்திருக்கும் பேருபகாரத்தின் அழைத்து நான் அழுகின்றேன். அல்லாஹ் நினைத்திருந்தால் என்னை வேறு எதுவாகவும் படைத்திருக்கலாம். அப்படி படைத்திருந்தால் ஷைத்தானை போன்று, ஹாரூத் மாரூத்தை போன்று நானும் சோதிக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறி அழத் தொடங்கினார்கள். இதனை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழத் தொடங்கி விட்டார்கள். சற்று நேரத்திற்கு பிறகு நபிகளார் அவர்கள் அன்சாரி தோழர்கள் இருந்த இடத்தை நோக்கி சென்றார்கள். அப்போது அன்சாரி தோழர்கள் தங்களுக்குள் விளையாடி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது நபிகளார் சொன்னார்கள், உங்கள் முதுகுக்கு பின்னால் நரகை வைத்துக் கொண்டு நீங்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நான் அறிந்தவற்றை நீங்கள் அறிந்திருந்தால் குறைவாக சிரித்து நிறைவாக அழுதிருப்பீர்கள், உணவையும் பானங்களையும் குறைவாக்கி இருப்பீர்கள், அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கும் வழிகளை தேடி இருப்பீர்கள் என்பதாக நபிகளார் அவர்கள் எச்சரித்தார்கள். நெருப்பின் மறுபெயர் தான் நரகம். அங்கு இருக்கும் அனைத்தும் நெருப்பு தான். உணவும் நெருப்பு, உடையும் நெருப்பு, குடிக்கும் நீரும் நெருப்பு, நிழலும் நெருப்பு, அனைத்தும் நெருப்பாகி போன அந்த இடம் அதன் வாடையை கூட நுகராத வண்ணம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். கடந்த 10 நாட்களாக இந்த உரையை கேட்ட மக்கள் அனைவரும் நம்மளுடைய இந்த ரமலானில் அதிகமாக நம்முடைய பாவங்களை நினைத்து கண்ணீர் சிந்துவோம். அந்த கண்ணீர் நிச்சயமாக இறைப்பாதையில் சிந்திய கண்ணீர் மறுமையில் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாத்து சுவனத்தை நோக்கி நம்மை இட்டு செல்லும். இதை கேட்கும் அனைவரும் எனக்காகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த
நிர்வாகத்தினருக்காகவும் உங்களுடைய கண்ணீர்களை எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ரமலான் தொடரை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிருதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வரதட்சணை இந்த சமூகத்திலிருந்து அகற்றப்பட்டு விட்டதா என்று நாம் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டால், கேட்டு வாங்கும் வரதட்சணை என்னும் நிலையிலிருந்து கொடுத்தனுப்பும் வரதட்சணை கௌரவ நிலைக்கு அது உயர்ந்திருக்கிறது. கேட்டு வாங்கினால் வரதட்சணை, கேட்காமல் கொடுத்தால் அன்பளிப்பு. பெண்ணை கேட்காமல் கொடுக்கும் அன்பளிப்பு பட்டியலில் பெற்றோர்களின் கௌரவமும் குடும்ப அந்தஸ்தும் பொருத்தப்பட்ட ஒரு புதிய கடிவாளத்தோடு அந்த குதிரை இன்னும் மின்னல் வேகத்தில் அதே சாரட்டில் பயணித்து கொண்டிருக்கிறது. எப்போதுதான் இந்த வரதட்சணை பிரச்சனை முடிவுக்கு வருமோ தெரியாது. இறைவன் நாடினால் மக்கள் மனதில் இறைவன் வெகு விரைவில் மாற்றத்தை கொண்டு வருவான். அந்த மாற்றத்திற்கான விழிப்புணர்வாக இதோ தூத்துக்குடி மாவட்டம் ஆறாம்பண்ணை இஸ்ஸத்துல் ஹைராத் மதர்சா மாணவர்கள் அஃபீஸ் மற்றும் ஆஃபிக் இணைந்து வழங்கும் வானொலி நாடகம் கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. தூத்துக்குடி மாவட்டம் ஆறாம்பண்ணை என்ற ஊரில் இருந்து இஸ்ஸத்துல் ஹைரா மதர்சா மாணவர் ஏ முகமது அபீஸ் மற்றும் ஹெச் ஆஃபிக் வரதட்சணை ஓர் உரையாடல் இசை முரசு எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். உங்கள் பெயர் என்னவோ? என் பெயர் வரதட்சணை சீதனம் என்றும் செல்லமாக சொல்வார்கள். உங்கள் பிறப்பாளர் பற்றி சொல்ல முடியுமா? ஓ, தாராளமாக. நான் பிறந்தது இந்தியாவில் பேராசை பிடித்த பெரிய மனிதர் வீட்டில். அங்குதான் என் பரிணாம வளர்ச்சி. இருந்தாலும் உலகெங்கும் செல்வாக்குண்டு. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? இதென்ன கேள்வி? நாட்டில் வேற யாருக்கும் மகிழ்ச்சி உண்டோ இல்லையோ, எனக்குண்டு. உங்கள் லட்சியம் என்ன? ரொம்ப ஒன்றுமில்லை. சைத்தானுக்கு உதவி புரிவதும் மனித இனத்தை பெண் இனத்தை இழிவுபடுத்துவதும் தான் என் முக்கிய குறிக்கோள். அது நிறைவேறியுள்ளதா? எக்கச்சக்கம். அண்ணல் நபியோர்கள் அருமை கலிஃபாக்கள் இருந்த காலம் வரை, நல்லவர்கள் மிகைத்திருந்த காலம் வரை நான் மதிப்பிழந்துகிறேன். எல்லோரும் மகனை மதித்தனர், என்னை சீண்டுவார் இல்லை. ஆனால் இப்போது நிலைமை தலையில். எத்தனையோ பெண்கள் என்னுடன் மோதி பார்த்து இறுதியில் சமாதானம் வாங்கி விட்டார்கள். சில பேர் விவாகரத்தாய் வாழ்க்கை இழந்தனர். வீட்டிற்கு விருந்தாளி வந்தால் ஆடு கோழி அறுப்பதை பார்த்திருப்பீர்கள். அதுபோல் என் மகிழ்ச்சிக்காக கன்னி பெண்களை, மலமான இளப்பெண்களை அறுக்கப்படுகின்றனர், எரிக்கப்படுகின்றனர். இப்போதுதான் என்னோட வளர்ச்சி. உங்களின் பிரச்சாரம் எப்படி உள்ளது? பொதுவாக நான் எல்லா மனிதர்களிடமும் பிரச்சாரம் செய்வேன். பேராசை பிடித்த பெரிய மனிதர்களை நான் கவர்ந்து விடுகிறேன். இப்போது பணக்காரர்கள் வீட்டில் மட்டுமல்ல, ஏழை வீட்டிலே என்னை பார்க்கலாம். அவர்களும் என்னை விரும்புவார்கள். அதற்கு கடன் படவும் தயார், வட்டி வாங்கவும் தயார். உங்களுக்கு கவலையே இல்லையா? பேராசை பிடித்தவர்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அவர்கள் மூலம் அப்பாவி பெண்களின் கண்ணீரையும் குருதியையும் உறிஞ்சி தெம்பாக வாழ்வேன். ஆனால் சில சீர்திருத்தவார்களிடம் மக்கள் சிக்கிடக்கூடாது. அவர்கள் சீர்திருத்தம் என்ற பெயரில் என்னையும் என் உடனடியான வட்டி, லஞ்சம், லாட்டரி, சூதாட்டம் இவர்கள் எல்லாம் ஒழிக்க துடிக்கின்றனர். இவர்களை கண்டால் கொஞ்சம் அலர்ஜி. சரி, எங்கே அவசரமாக கிளம்பி விட்டீர்கள்? என் தீவிர பக்தர் ஒருவர் அவர் மனைவியை வரதட்சணை பாக்கி கேட்டு அடித்து துன்புறுத்தி இறுதியில் கொலை செய்து விட்டார். அவர் காவல்துறையில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்ல கிளம்புகிறேன். வரட்டுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் சந்திப்போம். ஹலோ வரதட்சணை, நீ இந்த ஊருக்கு மட்டும் இல்லை, எந்த ஊருக்கும் போகாமல் இருந்தால் குமர்கள் விதையில் கரை சேரும். நீங்கள் மனம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவர்களுடைய திருமண கொடைகளை மகிழோடு கொடையாக கொடுத்து விடுங்கள். வரதட்சணை வழி ஒழித்து மகருக்கு வழி அமைப்போம். மணாலியின் மனம் குளிர திருமறை வழி நடப்போம். அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம், ஓடிங் போர்டுகள், உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9400074666. நாம் சாதாரணமாக நினைக்கும் சில பொருட்களில் மதிப்புமிக்க மருத்துவ குணங்கள் இருக்கும். அதை அறியாமலேயே மிகச் சாதாரணமாக நாம் அதை ஒதுக்கி வைத்திருப்போம். நம்முடைய நவநாகரிக வாழ்க்கைக்குள்ளால் அத்தகைய உணவு பதார்த்தங்களுக்கு இடமே இல்லாமல் போயிருக்கும்.
அப்படியான ஒரு உணவு பதார்த்தம் தான் தல்பீனா என அழைக்கப்படும் பார்லி கஞ்சி. பெருமானார் இதை மிக முக்கியமான ஒரு உணவாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் தெம்பூட்டுகிற தல்பீனா என்னும் பார்லி கஞ்சியின் சிறப்பை சொல்கிறார் வாழ்வியல் பயிற்சியாளர் நெல்லை மாவட்டம் ஜெரினா ஹமீத் அவர்கள். ரமதானில் மன அமைதி தரும் நபி வழி உணவு தல்பீனா என்ற பார்லி கஞ்சி அல்லது பார்லி கஞ்சி என்ற தல்பீனா. நான் மன ஆறுதல் கொடுக்கும் பணி செய்யும் ஜெரினா ஹமீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம இந்த காலத்துல மன அழுத்தம், கவலை, மனசோர்வு, ஆன்சைட்டி, டென்ஷன் அப்படிலாம் நம்ம இருந்துட்டு இருக்கோம். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் யாராச்சும் துக்கத்தில் இருந்தால் அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்பீனா அப்படிங்கிற பார்லி கஞ்சி செஞ்சு கொடுத்தாங்க. இது ஆக்சுவலாக சாதாரண கஞ்சி இல்லை, இது ஒரு ஆறுதல், இது ஒரு கவுன்சிலிங், இது ஒரு தெரப்பி. இந்த பார்லி கஞ்சி உடலுக்கும் மனதுக்கும் நிம்மதி தரும் நபி வழி உணவு. இந்த உணவு நம்ம எப்படி நம்ம புனித ரமதான் மாதத்தில் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் கொண்டாட்டம் அப்படின்னா இஃப்தார். பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு என்னது மம்மி நோன்பு திறக்க செய்வாங்க, மம்மிக்கு இன்னைக்கு என்ன செய்ய இந்த பிள்ளைகளுக்கு அப்படிங்கிறத கவலை. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த தல்பீனா இதயத்துக்கு ஆறுதல் அளிக்கும், அது துக்கத்தை ஓரளவு குறைக்கும் ஒரு உணவு, இதயத்துக்கு ஆறுதல் தரும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ நம்ம அதை ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? சஹி புகாரியில் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இஃப்தாருக்கு நம்ம வேற ஏதோ செய்ததுக்கு பதிலாக பார்லி நம்மட மாவாவும் இருக்கலாம், அல்லது ஊற வைத்து நம்ம அதை அரைத்தும் கொள்ளலாம். இதை நம்ம காய்ச்சணும். காய்ச்சி அதில் பால், மாட்டுப்பால் அல்லது தேங்காய் பால் இல்லைன்னா தயிரும் போட்டுக்கலாம். அவங்கவுங்களுக்குள்ள டேஸ்ட்டுக்கு டிபெண்ட்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அது கூட நட்ஸு, அப்புறம் சுகர் இருந்தால் அதில் தேன் சேர்க்கக்கூடாது, உப்பு சேர்த்து கொள்ள வேண்டும். சுகர் இல்லாதவங்க அதில் தேன் போட்டு நம்ம சாப்பிட்டா, நட்ஸு என்ன நட்ஸு வீட்டில் இருக்கோ அதை போட்டு சாப்பிட்டா அதுதான் தல்பீனா. ரொம்ப அழகா இருக்குல்ல பேரு, பார்லி டெசர்ட். இல்லைன்னா அது நம்மளுக்கு ஒயிட் டெசர்ட், மிக்சட் ஃப்ரூட் வித் பார்லி டெசர்ட் அப்படின்னு நம்ம பேரு பிள்ளைகளுக்கு வச்சு கொடுத்துக்கலாம். இல்லை என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இதில் எண்ணெய் இல்லை, நம்ம அதை பொரிக்கலை, எண்ணெயில் போட்டு பொரிக்கலை. பார்லி ஒரு முழு தானியம். அது என்ன செய்யும் அப்படின்னா, அதில் உள்ள சக்தியை மெதுவாக அதை ரிலீஸ் பண்ணும், நமக்கு கொடுக்கும், சக்தியை தரும். அப்புறம் வயிற்றுல கல் மாதிரி சுமையா, நமக்கு பொதுவாக நோம்பு நேரம் கம்ப்ளைண்ட்ஸ், எனக்கு வயிறு கல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்காது. பார்லி சாப்பிடும்போது உடலையும் மனதையும் சமநிலைப்படுத்தும். அப்புறம் பார்லி உடல் ஆரோக்கியம் அப்படின்னா குடல் ஆரோக்கியம். ஆக்சுவலி குடல் ஆரோக்கியமும் நம் மனநிலைக்கும் அந்த குடல் ஆரோக்கியத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நம்ம பிள்ளைகளுக்கு வாரத்துல ஒரு நாளாவது இந்த தல்பீனா நம்ம கொடுக்கலாம். இது உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துக்கும் உதவும். இந்த தடவை நம்ம இஃப்தாருக்கு நம்ம ட்ரை பண்ணலாமா? இந்த தடவை நோம்புல இருந்து இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கதீரா. கல்வி கற்பதற்கு வயது ஒரு தடை இல்லை.
எந்த வயதில் வேண்டுமானாலும் எத்தகைய கல்வியையும் கற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் இளமையில் கற்பது சிறந்த பலனை தரும். எனவேதான் அவ்வை இளமையில் கல் என்று சொன்னாள். இளமையில் கல்வி கற்பதன் அவசியம் பற்றி திட்டுவிளை இஸ்லாமிய மெட்ரிக் பள்ளி மாணவி சஃபூரா தரும் உரையை கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என் பெயர் சஃபூரா. நான் திட்டுவெளியில் உள்ள இஸ்லாமிக் மாதிரி மெட்ரிக் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால் இளமையில் கல். இளமை என்பது வாழ்க்கையின் பொன்னான பருவமாகும். இந்த பருவத்தில் தான் ஒருவர் எதிர்காலத்துக்கான திட்டங்களை வகுத்து அதனை நிறைவேற்ற முயற்சி செய்கிறார். இளமையில் பருவத்தில் எடுக்கும் முயற்சிகள் ஒருவரின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன. இளமையில் கற்ற கல்வியும் திறமையும் வாழ்நாள் முழுவதும் பயன்படும். கல்வி மூலம் அறிவு பெற்று மனிதனின் வாழ்க்கை முன்னேறுகிறது. கல்வி மூலம் திறமைகள் வளர்ந்து தொழில் முன்னேற்றம் ஏற்படுகிறது. கல்வி பெற்ற இளைஞர்களால் சமுதாயத்தில் பயனுள்ள குடிமக்களாக வாழ்கின்றனர். இளமையில் பருவத்தில் கல்வி பயில்வதை முதற்கடமையாக கொள்ள வேண்டும். வறுமை அல்லது செல்வாக்கு அல்லது எக்காரணத்துக்காகவும் கல்வி பயில்வதில் கவனம் சிதறக்கூடாது. மேலும் கல்வியானது பொருளீட்டுவதற்கு மட்டுமல்ல, நல்வழியில் வாழ்வதற்கும் வழிகாட்டியாக விளங்கும். அத்தகைய கல்வியை இளமையில் கற்பது தனிமனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை பயக்கும். இளமையில் கல் என்பது இளமையை நல்லொழுக்கத்திலும் அல்லாஹ்வின் வழியிலும் செலவிடுவதாகும். இளமையில் விதைக்கும் நன்மைகளே வாழ்நாள் முழுவதும் நம்மை வழிநடத்தும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள். தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444485670. அதிசயத்திலும் அதிசயம் என்று சொல்வார்கள். அப்படித்தான் கடல்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் இயற்கை ஓர் இறைவன் தந்திருக்கும் அதிசயத்திலும் ஓர் அதிசயம். கண்ணுக்கு தெரிந்து பறந்து விரிந்திருக்கும் இந்த பேரடண்டத்தில் கடல்களில் எங்கும் தடுப்புகள் இல்லை. ஆனால் ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீருக்குள்ளால் இறைவன் ஓர் தடுப்பை வைத்திருப்பது அதிசயத்திலும் ஓர் அதிசயம். கடல்களுக்கு இடையே பெயர்கள் மாற்றமடைவதைப் போல அதற்குள்ளால் இருக்கும் சூழல் தன்மையும் மாற்றமடைகிறது. கடலுக்குள் இறைவன் ஓர் தடுப்பை வைத்திருக்கிறார். திருக்குரானில் அதை விளக்கியிருக்கிறார். இதோ திருக்குரானும் விஞ்ஞானமும் என்ற தலைப்பில் கடல்களுக்கிடையே இருக்கும் தடுப்புகள் பற்றி பேசுகிறார் ஆலிமா தெங்காசி முபீனா அவர்கள். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உண்டாவதாக. ஏக இறைவன் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அனைவருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள். குர்ஆனும் விஞ்ஞானமும் என்ற தலைப்பில் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்ற ஒரு தலைப்பு இரு கடல்களுக்கிடையில் உள்ள தடுப்பு. அதாவது இரு கடல்களுக்கிடையில் இறைவன் ஏற்படுத்திய ஒரு தடுப்பை பற்றி. அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் அவன்தான் இரு கடல்களையும் ஒன்று சேர்த்தான். ஒன்று மிக்க இனிமையானதாகவும் சுவையும் உள்ளது, மற்றொன்று உப்பும் கசப்புமானது. இவ்விரண்டுக்கும் இடையில் வரம்பையும் மீற முடியாத ஒரு தடையையும் ஏற்படுத்தினான் என்று அல் ஃபுர்கான் சூரா அல் ஃபுர்கான்ல 53வது வசனத்துல அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இதை கடல் பற்றி ஆய்வு செய்பவர்கள் ஆராய்ச்சி செய்த இடத்தில் இரண்டு கடல்கள் சங்கமமாகும் இடங்களில் இரண்டு தண்ணீரும் சுவையிலும் அடர்த்தியிலும் உப்பின் அளவிலும் வேறுபட்டிருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள்.
மற்றும் இன்னொரு சூறாவில் இந்த பூமியை வசிக்கத்தக்க இடமாக ஆக்கியவனும் அதனிடையே ஆறுகளை உண்டாக்கியவனும் அதற்காக அதன் மீது அசையா மலைகளை உண்டாக்கியவனும் இரு கடல்களுக்கிடையில் தடுப்பை உண்டாக்கியவனும் யார் என்று சூரா நம்ல அல்லாஹ் தஆலா 61வது வசனத்துல அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப இரண்டு கடல்கள் ஒன்றோடொன்று இணைந்திருந்தாலும் அது கலக்க முடியாத தடை ஒன்று இருக்கிறது. இதை திருக்குரானை விரிவாக்கம் செய்பவர்கள் பார்த்து வியந்து போனார்கள். ஏனென்றால் இரு கடல்கள் சங்கமிக்கும் இடம் தெரியும். ஏன்னா அல்லாஹ் தஆலா அதை ஏற்படுத்தி இருக்கிறான். அதுல ஒரு ரெண்டு கலக்க முடியாத அளவுக்கு ஒரு தடுப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறான் அப்படின்றது தெரியும். இனிப்பு தண்ணீர் ஒரு பக்கம், உப்பு தண்ணீர் ஒரு பக்கம், எப்படி சாத்தியமாகும் அப்படின்ட்டு ரொம்ப வியந்து போனாங்க. அப்புறமா விஞ்ஞானம் வளர்ந்த பிறகுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா, இரு கடல்களும் ஒன்றோடொன்று கலக்கும் போது இரு தன்மை கொண்ட கடல்களும் தன் இயல்பு தன்மையோடு ஒன்று சேர்ந்து தன்னுடைய நிலையை அது மாற்றி விடுகிறதாம், அது மாறி விடுகிறதாம். தன்னுடைய இயல்பான ஒரு தன்மை மாறிவிடுது அப்படிங்கிறாங்க. அந்த கலக்கக்கூடிய இடத்தை தான் இன்றைய விஞ்ஞானிகள் இடைநிலை ஒருங்கிணை வட்டம் என்று ஒருங்கிணைத்துள்ளார்கள். இதை அல்லாஹ் தஆலா மரஜல் பஹ்ரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுல் லா யப்கியான், இரண்டு கடல்களையும் சந்திக்க செய்தான். இறைவன் இரண்டு கடல்களையும் சந்திக்கும்படி செய்தான். அதற்கு இரண்டுக்கும் மத்தியில் ஒரு தடுப்பு இருக்கிறது, அவைகள் அதை மீறாது என்று அல்லாஹ் தஆலா சூரா ரஹ்மான்ல கூறியிருக்கிறான். ஆக அதாவது இரண்டு கடல்களும் சந்திக்குது, ஆனா இரண்டும் ஒன்றோடொன்று கலப்பதில்லை அப்படின்ட்டு இறைவன் சொல்லி இருக்கிறத இன்றைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை திருக்குரான் 1400 வருடங்களுக்கு முன்பே பதிவு செய்து விட்டது. ஆச்சரியத்தில் ஒன்று. இந்த நிகழ்வு எங்கு நடக்குது அப்படின்னா, எகிப்தில் உள்ள நைல் நதி மத்திய தரைக்கடலோட கலக்குதான். நைல் நதி மத்திய தரைக்கடலோட கலக்கிறதாம். மேலும் தென்னாப்பிரிக்காவில் உள்ள அட்லாண்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடலோட சந்திக்குதான். இந்த ரெண்டு இடத்துலையும் நிகழுது அப்படிங்கிறாங்க. இது சமீபத்தில் கடல்சார் ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதாம். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு குர்ஆனில் கூறப்பட்ட விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ் மிகப்பெரியவன். மேலும் இன்னொரு வசனம், இன்னொரு விஞ்ஞானத்தோடு உங்களை சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேரளாவின் முஸ்லிம்கள் தமிழகத்து முஸ்லிம்களை விட பல மடங்கு முன்னேறியவர்களாக இருக்கிறார்கள். கல்வியில், வாழ்வியல் சூழலில், தொழிலில், அரசியல் செல்வாக்கில், சினிமாவில், அதிகாரத்துவத்தில் என எல்லாவற்றிலும் 50 ஆண்டுகள் முஸ்லிம்கள் கேரளாவில் முன்தங்கியவர்களாக, சிறப்புடையவர்களாக இருக்கிறார்கள். தமிழகத்தில் சிறுபான்மை கல்வி ஸ்தாபனங்களை நிர்வாகம் செய்வதற்கே முஸ்லிம் நிறுவனங்கள் அல்லாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கேரள கல்வி வரலாற்றில் முதல் பொறியியல் கல்லூரியை கட்டி மிகச்சிறப்பாக நடத்தியது யார் தெரியுமா? இதோ தெரிந்து கொள்வோம். இன்றைய அறிய வேண்டிய அரிய தகவல் தருகிறார் குளச்சல் ஆசீம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் வசந்தம் அறிய வேண்டிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியில் நாம் இன்று பார்க்க இருப்பது கேரளாவின் முதல் முஸ்லிம் பொறியியல் கல்லூரி துவங்கிய தங்கள் குஞ்சு முஸ்லியார் என்பவரை குறித்து. கேரளா ஒட்டுமொத்த கல்வி வரலாற்றை புரட்டி பார்த்தால் TKM தங்கள் குஞ்சு முஸ்லியார் இடம் கல்வி வரலாற்றில் ஒரு நிலையான இடத்தை இன்று வரை தக்க வைத்து கொண்டுள்ளது. TKM தங்கள் குஞ்சு முஸ்லியார் கொல்லம் மாவட்டத்தில் 1897 பிறந்தவர். இவருடைய சுய முயற்சியால், இவருடைய சுய உழைப்பால் உருவான ஸ்தாபனங்கள் கேரளாவில் முழுவதும் TKM என்னும் பெயரில் இவரை பிரபலப்படுத்தியது. கேரளாவில் முதலாக முந்திரி ஆலை, கேஷ்யூநட் தொழிற்சாலை துவங்கிய பெருமை தங்கள் குஞ்சு முஸ்லியாருக்கு உண்டு. கிங் ஆஃப் கேஷ்யூநட் என்று சொல்லக்கூடிய முந்திரி ஆலைகளினுடைய ராஜா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தங்கள் குஞ்சு முஸ்லியார் தமிழகத்திலும் கேரளாவிலும்
பல நூறு முந்திரி பருப்பு ஆலைகளை நிறுவி அதன் மூலம் அன்றைய 1920 காலகட்டங்களில் 25,000 மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிய ஒரு பெரும் கொடை வள்ளல் என்று சொன்னால் அது மிகையாகாது. இவருடைய முயற்சியில் கேரளாவில் முதலில் தனியார் பொறியியல் கல்லூரி துவங்கிய பெருமையும் தங்கள் குஞ்சி முஸ்லியார் அவர்களுக்கு சாரும். 1949 உலகத்தின் மிகவும் கூடுதல் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கியுள்ள தனிநபர் பட்டியலில் ஃபார்ச்சூன் மேகசின், அமெரிக்காவிலிருந்து வெளிவரக்கூடிய ஃபார்ச்சூன் மேகசின் இவருடைய பெயரை முதன்மையான நபராக வெளியிட்டு அவருக்கு சிறப்பு கொடுத்தது. கேரளாவில் முதல் முறையாக தொழிலாளர்களுக்கு வருடாந்திர போனஸ் வழங்கிய முதலாளியும் தங்கள் குஞ்சி முஸ்லியார் என்பது வரலாற்றில் இடம்பெற்ற செய்தி. இவர் 1944 பிரபாதசேரி என்று சொல்லக்கூடிய ஒரு மாத இதழ் நடத்தி வந்துள்ளார். அந்த மாத இதழ் நடத்துவதற்கு விஞ்ஞான போஷினி என்ற பெயரில் ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் துவங்கி அதன் மூலம் அச்சகம் துவங்கி அதன் மூலம் ஏராளம் பேருடைய புத்தகங்களை பதிப்பு செய்த ஒரு இலக்கிய ஆர்வலரும் கூட. இவருடைய இந்த விஞ்ஞான போஷினி அச்சகத்திலிருந்து வைக்கம் முகமது பஷீர் அவர்களுடைய புத்தகங்கள் கூட வெளியானதாக வரலாற்று குறிப்புகளிலிருந்து அறிய முடிகிறது. தனக்கு கிடைக்காத கல்வி, வெறும் 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே அன்றைய காலத்தில் படித்திருந்த தங்கள் குஞ்சி முஸ்லியார் 1956 தன்னுடைய சொந்த வருமானத்தில் சேமிப்புகளிலிருந்து காசு முடக்கி அவர் உருவாக்கிய TKM ட்ரஸ்ட், அந்த TKM ட்ரஸ்டின் கீழ் 1958 பொறியியல் கல்லூரியும் கலை அறிவியல் கல்லூரியும் பள்ளிக்கூடங்களும் துவங்கி அடுத்த தலைமுறை படித்த தலைமுறையாக மாறுவதற்கு அவர் மிகப்பெரிய திட்டம் தீட்டி அந்த கல்வி நிலையங்களிலிருந்து இன்று வரை லட்சக்கணக்கானவர்கள் உயர்கல்வி பயின்று உலகின் பல நாடுகளிலும் பணியாற்றி வருகிறார்கள். அந்த இவருடைய 1958 இவருடைய கல்வி நிறுவனங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக வந்த அன்றைய இந்தியாவினுடைய ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தங்கள் குஞ்சி முஸ்லியாரை போல இந்தியாவில் உள்ள பெரும் பணக்காரர்கள் எல்லாம் சிந்தித்து இதே போன்று கல்வி நிறுவனங்களுக்கு திட்டமிட்டால் நம்முடைய தலைமுறைகளுடைய முக்கியமான கல்வி எழுத்தறிவு பிரச்சனை தீரும் என்று இவருக்கு புகழாரம் சூட்டி எதுவும் வரலாறு. அதுபோக இவர் இஸ்லாமிய சமுதாயம் சார்ந்து திருவிதாங்கூர் முஸ்லிம் மஜ்லிஸ், கிளிக்கல்லூர் முஸ்லிம் ஜமாத் கமிட்டி போன்ற அமைப்புகளை உருவாக்கி அதற்கெல்லாம் இவர் தலைமை பொறுப்பும் வைத்துள்ளார். இவர் எழுதிய ஒரு புத்தகம் மேன் அண்ட் த வேர்ல்டு என்ற பெயரில் அமெரிக்காவில் ஆங்கில பதிப்பாக வெளியாகி அவருக்கு சிறப்பு செய்தது. தொழில் ரீதியாக சமூக பண்பாட்டு களங்களில் கல்வித்தலங்களில் தங்கள் குஞ்சி முஸ்லியாருடைய பங்களிப்பு வரலாறு மறந்தாலும் அவர் உருவாக்கிய நிறுவனங்களும் அவர் உருவாக்கிய அந்த ஆளுமைகளும் அவருடைய பெயரை இன்று வரை மொழிந்தே வருகின்றனர். இதைவிட ஒரு முக்கியமான தங்கள் குஞ்சி முஸ்லியாருடைய ஒரு தொலைநோக்கு பார்வையிடக்கூடிய மற்றொரு திட்டம் அந்த 1950 காலங்களில் மிகவும் பிற்பட்ட சமூகமாக இருந்த ஈழவ சமுதாயத்திற்கும் கல்வி நிறுவனங்கள் துவங்குவதற்கு அவர்களை ஊக்கப்படுத்திய ஒரு பெருந்தன்மை உள்ள ஒரு மனிதர். 1956-57 காலகட்டத்தில் அந்த SNDP என்று சொல்லக்கூடிய ஈழவ சமுதாயத்தினுடைய ட்ரஸ்ட் அங்கங்களை தூண்டி அவர்களையும் கல்லூரி துவங்க சொன்னபோது தங்களிடம் இடமும் இல்லை, அதற்கான நிதி வசதியும் இல்லை என்று சொன்னதை கேட்ட தங்கள் குஞ்சி முஸ்லியார் அவர்கள் அன்றைக்கு கொல்லத்திலும் வர்க்கலையிலும் தனது சொந்த செலவில் இடம் வாங்கி கொடுத்ததோடு அவர்களுக்கு கல்லூரி துவங்குவதற்கு ஒரு
பெருந்தொகையையும் அன்றைக்கு அன்பளிப்பாக வழங்கியவர். தற்பொழுது அந்த 2 கல்லூரிகளும் எஸ்என் ட்ரஸ்டின் கீழ் அமைந்த 2 கல்லூரிகளிலும் பிரம்மாண்டமான வளர்ச்சியை பெற்றுள்ளது. தங்கள் குஞ்சு முஸ்லியார் இடமும் வாங்கி கொடுத்து நன்கொடையும் வழங்கியதன் காரணமாக அவருக்கு அன்றைய காலகட்டத்தில் அந்த எஸ்என் ட்ரஸ்டின் கீழ் இயங்கிய கல்லூரிகளில் இயக்குனர் பொறுப்பு வழங்கி அவரை கௌரவித்தார்கள் என்பதும் வரலாறு. தங்கள் குஞ்சு முஸ்லியார் போன்றவர்களுடைய வரலாறு, அவர் அந்த ஆளுமைகள் சமூக மறுமலர்ச்சிக்கு செய்த தியாகங்கள் வரலாறுகளிலிருந்து மறைக்கப்பட்டாலும் அவர்கள் உருவாக்கிய நிறுவனங்களும் அந்த நிறுவனங்களிலிருந்து வெளியான கல்வியாளர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்ட இன்றும் வெளியாகி வரும் அடுத்த தலைமுறையினரும் தங்கள் குஞ்சு முஸ்லியார் போன்றவர்களை நினைவு கூறிக்கொண்டே இருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு அரிய தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். ஆயிஷா, சென்னையில ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றதுனே தெரியல. அதுக்கு நீ லீகலைசி கன்சல்டன்சிய தான் அப்ரோச் பண்ணணும். புரோக்கர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா? புரோக்கர் சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு தெரியல. ஆனா லீகலைசில சொத்து ஆவணங்களை சரி பார்த்து தேவையான எல்லா பெர்மிஷன்ஸையும் வெரிஃபை செஞ்சுட்டு அதுல வில்லங்கு இருக்கா இல்லையான்னு கரெக்டா கைட் பண்ணுவாங்க. நான் இப்போ வெளிநாட்டுல இருக்கேன். தமிழ்நாட்டு ப்ராப்பர்ட்டி விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியுமா? அதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். என்ஆர்ஐக்கு டெடிகேட்டட் சப்போர்ட். யுஏஇல தனி ஆபீஸ் கூட இருக்கு. நீ கால் பண்ணலாம், அப்படி இல்லனா வாட்ஸ்அப்லயும் பேசலாம். அப்போ பையிங்கோ செல்லிங்கோ சேஃபா இருக்குமா? அப்சல்யூட்லி. கிளியர் அட்வைஸ், டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ், ஹிடன் ரிஸ்க் எதுவுமே மிஸ் ஆகாது. இப்பவே www.legalic.com போங்க அல்லது கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க 7358878575. லீகலைசி கன்சல்டன்சி, சொத்து வாங்கவும் விற்கவும் சட்டப்படி பாதுகாப்புக்கான வழி. முன்பெல்லாம் பள்ளிக்கூட குழந்தைகளிடம் ஆசிரியர்கள், வீட்டில் பெற்றோர்கள், நல்ல நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் போது உறவினர்கள் எல்லோரும் நீ படித்து முடிச்சு பெரியவன் ஆனதும் என்ன ஆகப் போற என்று கேட்பார்கள். ஒவ்வொருவரும் அவருக்கு பிடித்த துறையில் ஏதோ ஒன்றை சொல்லி நான் விமானியாக போகிறேன், டாக்டராக போகிறேன், போலீஸாக போகிறேன் என்று என்னமோ ஒன்று சொல்வார்கள். அதுவே சிலருக்கு லட்சியமாக மாறும். இப்போதெல்லாம் அப்படி லட்சியவாதிகளை பார்ப்பது மிக அரிதாகி போனது. உண்மையில் குழந்தைகளுக்கு ஒரு லட்சியத்தை காட்ட வேண்டும். அந்த லட்சியத்தின்படி பயணிக்கும் ஒரு வாய்ப்பையும் சூழலையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். கடிவாளம் கட்டாத குதிரை திசை போய் சேராது என்பதைப் போல உயர்ந்த லட்சியத்திற்கு நாம் வழிவகை செய்ய வேண்டும். சாதாரண எண்ணங்களை கொண்டு உருவாக்கப்படுவது லட்சியம், அதையும் தாண்டி கற்பிக்கப்படுவது உயர்ந்த லட்சியம். இதோ அந்த உயர்ந்த லட்சியம் எது என பேசுகிறார் புதுக்கோட்டை அன்னை ஹதீஜா கல்லூரியின் அரபித்துறை பேராசிரியர் முகமது ஹுசைன் ஜமாலி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் முகமது ஹுசைன் ஜமாலி. நான் அன்னை ஹதீஜா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அரபுத்துறை பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் மனிதனை உயர்ந்த நோக்கத்துடன் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. ஒரு முஸ்லிம் அவனுடைய வாழ்க்கையின் மிக உயர்ந்த லட்சியம் என்று சொன்னால் அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதுதான். குர்ஆன் நமக்கு போதிக்கிறது, ஒரு மனிதன் நல்ல செயல்களால் உயர வேண்டும் என்று சொல்கிறது. இஸ்லாம் நமக்கு நியத்தை வலியுறுத்துகிறது. அதாவது நல்ல நோக்கம் முக்கியம் என்று கற்பிக்கிறது. ஒரு சிறிய செயலை நாம் நல்ல நோக்கத்துடன் நாம் செய்தால் அது பெரிய நன்மையாக மாறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம். பெருநாள் தொழுகைக்கு பெரியவர்கள், வாலிபர்கள், சிறுவர்கள் என தொழுமிடத்திற்கு செல்லும்போது ஒரு சிறுவர் மட்டும் அழுது கொண்டு நிற்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த
சிறுவனிடம் காரணத்தை கேட்கிறார்கள். அந்த சிறுவனோ, எனக்கு தாயும் தந்தையும் இல்லாமல் கந்தலாடையோடு நிற்கும் எனக்கு பெற்றோர்களோடு ஆனந்தமாக செல்லும் பிள்ளைகளை பார்த்து அழுகை வருகிறது என்று சிறுவன் கூறினான். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் அன்பு மகனே, நீ அழாதே, நான் உன் தந்தை, ஆயிஷா உன் தாய், ஃபாத்திமா உன் சகோதரி என்று ஆறுதல் கூறி சிறுவனை அழைத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒப்படைத்து, உன் மகனை குளிக்க வைத்து புத்தாடை அணிவித்து என்னோடு தொழுகைக்கு அனுப்பிவை என்று கூறினார்கள். இதனை பார்த்த அந்த சிறுவன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி போனான். இதேபோல் உலகில் உள்ளவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வதே மிக உயர்ந்த செயலாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி நீதி நிறைந்து நடத்த வேண்டும் என்பதே அவருடைய உயர்ந்த லட்சியம். ஏழைகளின் அக்கறை கொண்டு நியாயமான நிர்வாகம் செய்தார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள். இது போன்று இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீதுகளை சரியாக சேகரித்து உலகத்திற்கு வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியமாக வாழ்ந்தார்கள். வயதில் சிறு வயதை உடைய ரபியா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சேவையில் இருந்த சஹாபி. இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தங்கி ஒளி செய்ய தண்ணீரையும் மற்றும் அவர்களின் தேவைகளும் செய்து கொடுப்பார்கள். அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார்கள். அதற்கு அந்த சஹாபி, சொர்க்கத்தில் உங்களுடன் சேர்ந்து இருக்கணும் என்றார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வேறு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த சஹாபி, அது மட்டும்தான் என்று எனக்கு வேணும் என்று கூறினார்கள். இந்த ஹதீத் சஹீஹுல் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவாகி உள்ளது. நம்முடைய குழந்தைகள் நல்லா படிக்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேணும், கை நிறைய சம்பாதிக்கணும், இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் பெற்றோர்கள் குழந்தைகளை நல்ல ஒழுக்கத்தோடு வளர்க்கிறோமா? நம்முடைய குழந்தைகளுக்கு உலக கல்வியோடு மார்க்க கல்வியும் படிக்க வைக்க வேண்டும் என்ற சிறந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் உருவாக வேண்டும். இது போன்ற உயர்ந்த இலக்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ரபியா ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய உயர்ந்த லட்சியம் நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் சொர்க்கத்தில் இருப்பதுதான் அந்த சஹாபியுடைய உயர்ந்த லட்சியமாக இருந்துச்சு. அதே போல் நாமும் நாளை மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் சொர்க்கத்தில் இருப்பதற்கு மிக உயர்ந்த லட்சியமாக அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்ற துஆவோடு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறர் நலன் மீது அக்கறை கொள்வதில் இஸ்லாம் நிறைய அறிவுறுத்தல்களை நமக்கு தருகிறது. ஏதேனும் மகிழ்வுக்குரிய விஷயங்கள் இருந்தால், பெருநாட்கள் இருந்தால், சந்தோஷமான செய்திகள் இருந்தால் உன் அண்டை வீட்டுக்காரனோடு அதை பகிர்ந்து பெருக்கிக்கொள் என்று சொல்கிறது. உன் அண்டை வீடுகளில் ஏதேனும் துக்கங்கள் நிகழ்ந்து இறப்புகள் நிகழ்ந்து விட்டால் அவர்கள் இழப்பில் பங்கு கொள்ளும் வகையில் 3 நாட்களுக்கு அவர்களுக்கு உணவு வழங்கி அவர்கள் துக்கத்தில் பங்கெடுத்துக் கொள்ளச் சொல்கிறது இஸ்லாம். உன் அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ புசிக்காது என்று சொன்னார் பெருமானார். ஆக
பிறர் நலன் மீது அக்கறை கொள்பவன் தான் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளும் இஸ்லாமியனாக இருக்க முடியும். இதோ பிறர் நலம் நாடும் இஸ்லாம் என்னும் தலைப்பில் உரை வழங்குவதற்காக தக்கலை இஸ்லாமிய மாதிரி தொடக்கப்பள்ளியின் மாணவி ஃபாத்திமா அர்ஷியா அவர்கள் வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. என் பெயர் எம் ஃபாத்திமா அர்ஷியா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். IMS நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் தக்கலை. இன்று நான் பேச விரும்பும் தலைப்பு பிறர் நலம் நாடுவது இஸ்லாம் என்பதாகும். இஸ்லாம் என்பது தனி மனித வழிபாட்டை மட்டும் போதிக்கும் மார்க்கம் அல்ல. அது மனித சமூகத்தின் நலனை அடிப்படையாக கொண்டு உருவான ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. ஒருவர் தன் வாழ்க்கையில் இஸ்லாமை பின்பற்ற வேண்டும் என்றால் அவர் பிறரின் நலனையும் கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உங்கள் சகோதரருக்காக விரும்புவது போலவே உங்களுக்காகவும் விரும்பும் வரை நீங்கள் முழுமையான நம்பிக்கையாளராக மாட்டீர்கள் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் இஸ்லாத்தின் அடிப்படை நோக்கம் என்ன என்பதை அழகாக விளக்குகிறது. பிறர் நலம் என்றால் என்ன? பசியோடு இருப்பவர்க்கு உணவு கொடுப்பது, துன்பத்தில் இருப்பவர்க்கு உதவுவது, நோயாளியை விசாரிப்பது, அனாதை, ஏழை, விதவை ஆகியோரை கவனிப்பது, பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பது, இவை அனைத்தும் பிற நலனின் பகுதிகளாகும். இஸ்லாம் நமக்கு கருணையையும் அன்பையும் மனித நேயத்தையும் கற்றுத் தருகிறது. ஒரு முஸ்லிம் தன் அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு அளிக்க கூடாது. தன் வார்த்தையாலும் செயலாலும் பிறருக்கு காயம் ஏற்படுத்தக்கூடாது. நல்ல வார்த்தை பேசுவதும் ஒரு தர்மம் என்று இஸ்லாம் கூறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை துன்புறுத்தியவர்களுக்கு கூட மன்னிப்பு வழங்கினார்கள். அவர்களின் வாழ்க்கை முழுவதும் பிற நலனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது. அதனால்தான் இஸ்லாம் மதம் என்ற அளவை கடந்து மனிதத்துவத்தின் மார்க்கமாக விளங்குகிறது. இன்றைய உலகில் போர், வெறுப்பு, சுயநலம் அதிகரித்துள்ள இந்த காலகட்டத்தில் பிறர் நலம் நாடுவது இஸ்லாம் என்ற இந்த போதனை மிக அவசியமானதாக உள்ளது. நாம் அனைவரும் இந்த கருத்தை நம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் சமூகம் அமைதியாகவும் அழகாகவும் மாறும். முடிவாக இஸ்லாம் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றே: நாம் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும், பிறருக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிற நலம் நாடுவதே உண்மையான இஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகபத் பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. உடல்நலம் குறித்து ஓரளவிற்கு பொது சமூகம் மத்தியில் ஒரு புரிதல் உருவாகி இருக்கிறது. இரத்த அழுத்தம், சர்க்கரை, தைராய்டு போன்ற பொதுவான நாள்பட்ட பிரச்சனைகள் குறித்து நிறைய மருத்துவ ஆலோசனைகளையும் பேணுதலுக்குரிய வழிமுறைகளையும் நாம் நம்முடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு எடுத்துச் சொல்வோம். உடல்நலம் பற்றி புரிதல் ஏற்பட்டிருக்கும் அளவிற்கு மனநலம் குறித்து போதுமான அளவிலான புரிதல் ஏற்படவில்லை என்றே சொல்ல வேண்டும். அப்படியான புரிதலை இந்த சமூகத்தில் ஏற்படுத்துவதற்காகவே தொடர்ச்சியாக நம் சமூக பங்களிப்பை உளவியல் துறை சார்ந்து கொண்டு வர வேண்டும். நம்முடைய மனம் சார்ந்த பல்வேறு விவகாரங்கள் உருவாகிற போது இப்போது எதற்கெடுத்தாலும் எல்லோரும் ஸ்ட்ரெஸ் என்கிற ஓர் நிலைப்பாட்டிற்கு சென்று விடுகிறார்கள். உண்மையில் எல்லோரையும் ஸ்ட்ரெஸ் என்னும் மன அழுத்தம் ஆட்பிடித்து ஆட்டுகிறதா என்றால் இல்லை. மனச்சோர்வு என்பது வேறு நிலை, மன அழுத்தம் என்பது வேறு நிலை. மனச்சோர்வு எல்லா மனிதருக்கும் ஏற்படும், மன அழுத்தம் எல்லோருக்கும் ஏற்படுவதில்லை. இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்வது அடிப்படை. இதோ மனச்சோர்வுக்கும் மன அழுத்தத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன விளக்குகிறார் மனமது செம்மையானால் பகுதியில் உளவியல் ஆலோசகர் பானு அப்துல்லா அவர்கள். இசை முரசு இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் வசந்த நிகழ்ச்சிக்காக சேட்னஸாக இருக்கிறது நார்மல் தான். டிப்ரெஷன் எப்போ ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாமா? லைஃப்பில் எல்லாமே சரியாக இருக்காது.
ஜாபு, ஃபேமிலி, மணி, ரிலேஷன்ஷிப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே வரும். அதனால தான் நம்ம சில நாட்கள் நம்ம மனசு கொஞ்சம் டவுனாக போகும். இது சேட்னஸ் கம்ப்ளீட்லி நார்மலு. சில சமயம் கண்ணீர் வரலாம், சோம்பேறித்தனமாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் குறையும். இது ஒரு ஹியூமன் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணுறது தான். நார்மல் சேட்னஸ் யூஸ்வலி கொஞ்ச நாளில் அது அப்படியே பறந்து போயிடும். ஒர்க், ஸ்லீப்பு, ரிலேஷன்ஷிப் மீண்டும் இது நமக்கு ஒரு பேலன்ஸ் ஆகும். ஆனால் டிப்ரெஷன் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அது கேஷுவல் சேட்னஸ் கிடையாது. இந்த சேட்னஸ்ஸு ஒரு வாரமோ இல்லை டே டு டே லைஃப்பில் நம்மளை அஃபெக்ட் பண்ணாலோ, ஒரு மந்த்து அதே சேட்னஸ் இருக்கிறதுனாலையோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட்டு, எனர்ஜி, ஃபோக்கஸு, பசி, அந்த மாதிரி தாகம், ஸ்லீப்பு இது எல்லாமே டிஸ்டர்ப் ஆனிச்சுன்னா இது ஒரு வார்னிங். செல்ஃப் பிளேம், ஹோப்லெஸ்னஸ், ஃப்ரீக்வெண்ட்டாக க்ரைங் பண்ணுறது, லைக் அழுகுறது, அப்புறம் சூசைடல் தாட்டு, இதெல்லாம் கிளினிக்கல் சைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதாவது நம்மளை கூட இருக்கவங்களையும் நம்ம பார்த்துக்கணும், நம்மளையும் இந்த மாதிரி நமக்கும் சில சமயம் இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக நம்ம உதவி கேட்கணும். நார்மல் சேட்னஸுக்கு சப்போர்ட்டு, ஃப்ரெண்ட்ஸு, சின்ன சின்ன ஆக்டிவிட்டி போதுமானது. பட் டிப்ரெஷனுக்கு கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வேணும். சிம்பிளான டாக் இல்லை, அவங்க நல்லா கவனித்து அவங்கள அவங்க சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டு ப்ரொஃபஷனல் மட்டும்தான் ஒரு ஹெல்ப் பண்ண முடியும். சரியான டைமில் நம்ம ரெகனைஸ் பண்ணலைன்னு சொன்னால் அது ரொம்ப குரூஷியல் ஆகிடும். நார்மல் சேட்னஸ் ஒரு அமைதி, ஒரு ரிஃப்ளெக்ஷன், செல்ஃப் கேரு இதுதான் சொல்யூஷனாக இருக்கும். டிப்ரெஷனில் தெரப்பி, கவுன்சிலிங்கு, சம்டைம்ஸ் மெடிக்கேஷன் கூட தேவைப்படும். ஸோ இதை இக்னோர் பண்ணோம்னா இந்த பாதிப்பு வலியாக மாறி ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றது, ஒர்க் ப்ரெஷரில் இதெல்லாம் அதிகமாக வந்துடும். ஸோ சேட்னஸ் ஹியூமனாக இருக்கிற எமோஷன். ஸோ டிப்ரெஷனுங்கிறது டிசீஸ். இதை மாற்றுறதுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணிக்கலாமா? நம்ம காலையில் எந்திரிக்கும் போதே அப்போ சின்னதாக ஒரு நோட் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு நமக்கு நாமளே ஒரு செல்ஃபாக ஒரு கேட்டுக்கணும். இன்றைக்கி என் மனசு எப்படி இருக்குது? சோம்பேறித்தனமாக இருக்கா, இல்லை சோகமாக இருக்கா, இல்லை சோகம் ரொம்ப டீப்பாக இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் நோட்டாக எழுதுங்க, ஹாப்பி, லோ, சேட், வெரி லோ, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எழுதும்போது நம்ம ஃபீலிங் என்னங்கிற கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். ஸ்டெப் நம்பர் 2, டெய்லி ரிஃப்ளெக்ஷன். இந்த 5 மினிட்ஸில் நம்ம நடந்த ஒரு மெயின் ஈவெண்ட்ஸை நோட் பண்ணணும். எக்ஸாம்பிள், இந்த ஒர்க்கில் ஏதாவது சக்ஸஸ்ஸு, ஃபேமிலி கூட ஏதாவது ஃபைட் பண்ணுறது, காம்ப்ளிமெண்ட்டு, டிராஃபிக் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அதோட உங்களோட ரியாக்ஷனையும் நோட் பண்ணணும். நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் அதோடு சேர்த்து நோட் பண்ணுறது. இது ஸ்டெப் நம்பர் 2. இப்போது ஸ்டெப் நம்பர் 3 வேறு என்ன செய்யலான்னு பார்த்தா, 1 or 2 வீக்ஸில் ஒரு நோட்ஸ் பார்த்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது லோ மூடு டெய்லி இருந்துச்சா, இன்ட்ரெஸ்ட் ஆக்டிவிட்டி கம்மியாக இருந்துச்சா, ஸ்லீப் ஈட்டிங் பேட்டர்ன் அஃபெக்ட் ஆகிருந்துச்சா, இந்த மாதிரியெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வரணும். ஸ்டெப் நம்பர் 4, ஆக்ஷன் சப்போர்ட். நார்மலாக சேட்னஸாக இருக்கிறதுக்கு போது செல்ஃப் கேரு, ஸ்மால் வாக்கு, நம்ம துவா செய்கிறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு சின்ன ஷேரிங், ஒரு ஹாபி ஏதாவது பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணணும். ஸோ சைன்ஸ் ஆஃப் டிப்ரெஷனில் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக கவுன்சிலர், தெரபிஸ்டிக் அவங்கள கன்சல்ட் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபீலிங் சேட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ரொம்பலாம் ஒரி பண்ண வேண்டியதில்லை, லைஃப் நல்லாவே கண்டினியூ ஆகும். ஆனால் வீக்ஸில் நமக்கு டெய்லி பேசிஸில் டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா அது ரெக்கவர் ஆகலைன்னு சொன்னால் ஸோ டெய்லி ஃபங்க்ஷனிங் அது பாதிக்கும். ஸோ உதவி தேடுறது எந்த வகையிலையும் தவறு கிடையாது. இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஜஸாக்கல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் நம் வாழ்நாளில் எத்தனையோ மனிதர்களை சந்திப்போம், எவ்வளவோ மனிதர்களோடு பழகுவோம். எல்லோரோடும் நம்முடைய உணர்வுகளை பகிர்ந்து விட மாட்டோம், எல்லோரோடும் நம் பிரச்சனைகளை சொல்லிவிட மாட்டோம், எல்லோரோடும் நம் கவலைகளை கலந்து கொள்ள மாட்டோம். அப்படி கலந்து கொள்பவர்கள் உண்மையில் நம் பிரச்சனைகளை தீர்க்கிறார்களோ இல்லையோ,
நம் மனபாரத்தை குறைப்பவர்களாக இருப்பார்கள். இப்போதெல்லாம் என்ன பிரச்சனை என்றால், பிரச்சனையை கேட்பதற்கு யாரும் இல்லை என்பதுதான் பிரச்சனை. ஒரு காலத்தில் நம்முடைய மனம் எளிமையாகவும் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியதாகவும் இருந்தது. இப்போது அடுத்தவர்கள் பிரச்சனை நமக்கேன் என்று யார் பிரச்சனையும் கேட்டுக்கொள்ளாமல் எல்லோரும் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். இதனால் என்ன நிகழ்கிறது என்றால், நமக்குத்தான் ஊர் உலகத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனை எழுகிறது என்று அவர்களே முடிவு செய்து கொள்கிற அளவிற்கு சிக்கல்களை உருவாக்கிக் கொள்கிறார்கள். மற்றவர்களின் பிரச்சனைகளையும் ஊர்வம்புகளையும் தெரிந்து கொள்பவர்களுக்கு ஊரில் நடக்கிற நடப்புக்கு நம்மள பிரச்சனை எவ்வளவோ தேவையில்லை என்று கருதி கொள்வார்கள். இப்படியான உரையாடல்கள் சமூகத்தில் நிச்சயம் தேவை. இல்லாவிட்டால் முன்னோர்களின் வாழ்க்கையாவது நாம் அறிந்திருக்க வேண்டும். இதோ மனம் ஆறுதல் பெறுவதற்கு ஒரு அற்புதமான சூஃபி ஞானி ராபியத்துல் பசரியா அவர்களின் வாழ்வியல் சரிதத்தை பேசுகிறார் நன்னிமா வீட்டு திண்ணையில் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்னிமா அஸ்ஸலாமு அலைக்கும் என கூறியபடி செல்வா நன்னி வீட்டுக்கு வந்த ஜன்னத்தின் சலாத்துக்கு பதில் சலாம் கூறி தனது சலாத்தையும் சொன்ன செல்வா நன்னி, அடி என்ன முகமெல்லாம் ரொம்ப வாடி போயிருக்கு ஜன்னத்துமா, என்ன உடம்பு சரியில்லையாப்பா? நன்னிமா மனசு சரியில்லை நன்னிம்மா, எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் சண்டை. நேற்று வந்தவ என் குழந்தை பொண்டாட்டி இந்தா வீட்டை கட்டுறா, நகையை வாங்குறா, துபாயில் இருந்து சம்பாத்தியத்தை என் கொழுந்தேன் தள்ளுறேன். என் புருஷன் குடும்பத்தில் மூத்தவராக இருந்து உள்ளூரில் கடையை வச்சு தகப்பனும் இல்லாமல் தங்கச்சிமார்கள் 2 பேரை கட்டி கொடுத்து தம்பியை படிக்க வச்சு துபாய் நாட்டுக்கு ஏற்றி விட்டு அதுக கால் நூலாக்கி அதுகளை விட்டுட்டாரு. என் மாமியா இம்பூட்டு செஞ்ச மகன் பக்கம் பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ என் அவளுவோ 2 பேரும் ஒன்றை பாரு என்ன பாருன்னு வயசுக்கு வரத்தக்க இருக்காளுவோ. என்னமோ நல்லதுக்கு காலம் இல்லை, எல்லாம் மேலே கோபமாக வருது நன்னிம்மா என்று சொன்ன ஜன்னத்திடம் செல்வா நன்னி, அடி நல்லா இருந்துருவே, இத்தனை பயானுக்கு ஹதீஸு கேட்டு இந்த பாலா போன மனசு இருக்கே அது ஒன்று ஆட்டி படைக்குது சன்னத்துமா. இப்படி அல்லாடுற மனசை கடிவாளம் போட்டு முதல்ல இழுத்து பிடிக்கிறதே நம்ம தொடுக வணக்கம் திக்குறலாம். இதை சொல்கிறத நாம் கேட்க போகக்கூடாதடியம்மா, மனசு சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாதடியம்மா, நாம் சொல்கிறத மனசு கேட்கணும். இப்போ என்ன என் பேரன் உள்ளூரில் சம்பாதிக்கிறதுல உன் மக்களை சிறப்பாக கட்டி கொடுத்து நல்லது கெட்டது பார்க்க முடியாதுங்கிறேன். இதே உள்ளூரில் தன் கூட பிறந்த மக்களை சிறப்பாக கரையேற்றினது அல்லா ரசூலுக்கும் 20 மலக்குகளுக்கும் தெரியுமில்ல. அவங்க மக்கள் வாழ்க்கையில் 100 இறக்குவாங்க. பொறுமை சபுரோட அல்லாட்ட பொறுப்பை விட்டு அடுத்த சோழியை பாரு சன்னத்துமா. ராவேத்து பசிரியம்மா அந்த சூபி ஞானி இருக்காங்கல்ல, அவங்க வரலாறை தெரிஞ்சோம்னா இப்படி அவங்க வீடு கட்டுறாங்க இவங்க நகை வாங்குறாங்கண்டு அல்லாடாது இந்த மனசு. உடம்புல எண்ணெயை தடவிக்கிட்டு எம்பூட்டு உருண்டாலும் ஒட்டுற மண்ணுதான் ஒட்டும். அல்லாஹ் கொடுக்குற பறக்கத்தை போதும் நினச்சி வாழ்கிறது பொன் செய்கிற மருந்துமா. ஆமாம், என் பேரனுக்கும் உனக்கும் உன் மக்களுக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் அதுதான் அல்லாவோட பறக்கத்து சன்னத்துமா. ராவித்து பஸ்ரி அம்மா அடிமையாக விற்கப்பட்டு அவங்க அங்கேயே தவ வாழ்க்கையை வாழ்ந்தவுக. சொர்க்கத்து மேலே கூட அவங்களுக்கு ஆசையே இல்லையாம்மா, நரகத்துக்கு மேலே பயமே இல்லையாம். இறைவனுக்காக இறைவனை நேசித்தவுக படைச்ச நாய மேலே முழு நம்பிக்கை வச்சு வாழ்ந்தவுக அவங்க. இப்போ நான் நபுசோட படித்தரங்களை பற்றி உனக்கு சொல்கிறேன் கேட்டுக்கப்பா. நபுசோட படித்தரங்க 7. நபுசு அம்மாரா தீமையை தூண்டுறது அது. 2வது நபுசு லவ்வாமா தன் குற்றத்தை நினச்சி வருந்துற நிலை அடுத்த கட்டம் பார்த்துக்க. 3வது நப்சு முல்கிமா நன்மையை உணர்ந்து ஏற்கிற நிலை. 4வது நப்சு முத்தமையினா அமைதி பெறுற நிலை அது. 5வது நப்சு ராலியா இறை விதிக்கு முழுமையாக தன்னை பொருத்தி கொள்கிற நிலை. 6வது நப்சு மர்தியா இறைவன் பொருந்தி கொண்ட நிலை. இறைவனை நம்ம என்ன செய்கிறோம் முழுசாக பொருந்திக்கிட்ட நிலை அது. 7வது கேளு சன்னத்தம்மா,
நப்சு காமிலா முழுமையான தூய்மை அடைந்த ஆத்மா அது. இந்த 7 படித்தரங்களை அடைவது மனுஷன் தனது ஆன்மாவை தூய்மைப்படுத்தி இறைவனுக்காக நெருங்குற பயணம் அது. நீங்கள் விளக்க போலவும் ஊசியை போலவும் ஆகிருங்க. தனக்காக அன்றி பிறருக்காக எரிந்து ஒளி தர்றது என்னது? விளக்கு. நிர்வாணியாக இருந்து கொண்டே அந்த ஊசி ஆடைகளை தக்கிது. ஊசியை போல தன்னால் மற்ற மனித உல மேன்மைக்காக பணியாற்றணும்னு சொல்கிறாங்க ராவேத்து பஸ்ரி அம்மா. ஒரு கையில் தீப்பந்தமும் மறு கையில் தண்ணி வாளியும் கொண்டுக்கிட்டு போனால் அதை நான் என்ன செய்வேன்? இந்த தீயால் சொர்க்கத்தை எரிச்சு விடுவேன், இந்த தண்ணியால் நரகத்தை அணைச்சி விடுவேன். அப்படித்தான் இந்த மக்கள் இறைவன் மீது அப்போத்தே இந்த மக்கள் என்ன செய்வாங்க? இறைவன் மீது உண்மையான நம்பிக்கையோடு தொழுவாக அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அல்லாஹ் என்னை நரகத்தில் போற்றாத, சொர்க்கத்தை குடு என தொழுது கேட்கிறத விட இறைவன் நரகத்தை கொடுத்தாலும் தாங்கிற சக்தியை இறைவனை தருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொழுகணும்னு சொல்கிறாங்கம்மா. நல்லுள்ளமும் மெய்யறிவும் தவநெறியும் நரக வேதனையை இன்பமாக மாற்றும் வலுவுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகுக்கு அவங்க சொன்னது கொஞ்சம் நஞ்சம் இல்லைம்மா, அம்போடு சொல்லியிருக்காங்க ராவியத்து பஸ்ரி அம்மா. அவங்கள அடிமையாக இருந்து விற்கப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்து அல்லா மேலே முழு நம்பிக்கை கொண்டவங்க. சன்னத்தம்மா, என்ன சன்னத்தம்மா நீங்கள் ஏழைகள் அப்படிங்கிற எண்ணத்துக்காக இறைவன் ஏழைகளை மறந்துடுறானா? அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி இது கேட்குறாங்க ராவியத்து பஸ்ரி அம்மாட்ட. ஏழைங்கிற எண்ணத்துக்காக இறைவன் ஏழைகளை மறந்துடுறானா? பணக்காரவங்க அவங்களோட நிலையை அவங்களோட பணத்துக்காக இறைவன் மறக்காமல் இருக்கானான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பஸ்ரியாம்மா எப்படி சொல்கிறாங்கன்னு கேளுங்க. நமது நிலைமை அல்லாவுக்கு தெரியும், ஆகையால் அவனுக்கு ஏழை அப்படிங்கிற நினப்பு அதை எதுக்கு நம்ம ஏன் நினைவுபடுத்தணும்? நம்ம ஏழைங்கிறது அதுக்கு அவசியம் என்னன்னு கேட்குறாங்க. அவனுக்கு நம்ம எப்படி வச்சுருக்கணுன்னு பிரியமா அப்படி வச்சுருந்துட்டு போகிறேன் அல்ல, அதை ஏற்றுக்கொள்கிறது தானே உண்மையான இறை வணக்கம்னு சொல்கிறாங்க. எப்படியாப்பட்ட உண்மை பாருங்க. அப்போ அவங்க எப்படி சொல்கிறாங்க? ஹஸ்ரத்து ராவியத்து பஸ்ரியா அவங்க ஒரு பெண் தானே. அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும்? சன்னத்தம்மா, நம்மளை சலுவா நன்னி நான் சொல்கிறத கேளு. ஆமாம், எல்லாத்தையும் மறந்து அல்லாஹ் ஒரு தஞ்சம்டு நீ அல்லாஹ் எல்லாத்தையும் உனக்கு சாலியாக்கி வைப்பேம்மா. நன்னிம்மா கண்ணு தெரியாமல் வந்த என்ன கண்ணை திறந்து அறிய வச்சுக்கிட்டியே. எம்பூட்டு பெரிய பாடம் எனக்கு. பக்குவப்பட்டவளான வீட்டுக்கு போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் நன்னிம்மா, போயிட்டு வாரேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான். இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிக் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவிதாங்கோடு. மிகச்சிறந்த கட்டமைப்பு, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே விசாலமான வகுப்பறைகள், தொழுகை கூடங்கள், எழில் கொஞ்சம் 2 விளையாட்டு மைதானங்கள், அடிப்படை வசதிகள் அனைத்தும் நேர்த்தியாக அமைய பெற்ற கல்வி நிறுவனம். மாவட்ட மற்றும் மாநில அளவில் உயர் மதிப்பெண் பெறுவதுடன் நபிகள் போதித்த நற்குணத்துடன் உங்கள் குழந்தைகள் LKG முதல் +2 வரை கல்வி கற்று பயன்பெற உங்கள் குழந்தைகளை சேர்த்திடுவீர். 4 பாடப்பிரிவுகளில் +1 அட்மிஷன் நடைபெறுகிறது. For admission, contact Islamic Model Metric Higher Secondary School, திருவிதாங்கோடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். தொடர்புக்கு செல் 6382388242. ஹிஜாப் என்னும் அடையாளம் பெண்களின் உரிமையை பறிப்பதாக சில பெண்ணியவாதிகள் பேசுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பலமாக சொல்ல வேண்டியது ஹிஜாபை பெறுவதே ஓர் உரிமை என்பதுதான். ஹிஜாப் நாம் பெற்றிருக்கும் ஓர் உரிமை. அந்த உரிமைதான் என்னுடைய ஹிஜாப். நான் எனக்கான அடையாளத்தை பெறுவதே எனது உரிமைதான். அதுவே என்னுடைய ஹிஜாபாக இருக்கிறது என்பதை அவர்களுக்கு விளக்குவதற்கு முற்பட வேண்டும். இதோ ஹிஜாப் தரும் உரிமைகள் பற்றி பேசுகிறார் ஈரோடு அல்லமின் மெட்ரிக் பள்ளி மாணவி அன்சியா பர்வின் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஜான்சியா பர்வீன். நான் 8ஆம் வகுப்பு பிரிவில் படிக்கின்றேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் அல் ஃபுர்கானில் மஜீத். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். வார்த்தையிலேயே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலிலே சிறந்த வழிகாட்டுதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதல் என்றும், மார்க்கம் என்ற பெயரிலே புதிதாக தோன்றும் ஒவ்வொன்றும் பிராத் என்றும்,
பிதாத் ஒவ்வொன்றும் வழிகேடு என்றும் வழிகேடு ஒவ்வொன்றும் நாளை நரகில் கொண்டு சேர்க்கும் என்பதை ஒவ்வொரு உரையிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்ததை நினைவூட்டி தீனுக்காக ஒன்று சேர்ந்து நம்மை நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பனாக என்ற துவாவோடு என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஹிஜாபின் உரிமை. அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், யா ஐயுஹன் நபியு குல்லி அஜ்வாஜிக வ பனாதிக வ நிஷாஇல் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிஹின். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே நீங்கள் அறிவித்து விடுங்கள், உங்கள் மனைவியருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உலகத்தில் உள்ள முஃமினான பெண்கள் அனைவருக்கும் அவர்கள் ஹிஜாபை சரியான முறையில் பேணி நடக்கட்டும் என்று. அல்லாஹும் அவனுடைய தூதனை விட்ட கட்டளைகளில் ஒன்றுதான் ஹிஜாப் என்கிற ஃபர்தா. அதன் அர்த்தமே முழுவதுமாக தம்மை மூடிக்கொள்ளுதல். இன்னொரு வசனத்தில் பெண்களை தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பதற்காகவும் அந்நிய ஆண்களின் பார்வைகளை ஈர்க்காமல் இருப்பதற்காகவும் அல்லாஹ் தாலா பெண் சமுதாயத்துக்கு ஃபர்தா என்ற கவசத்தை கொடையாக கொடுத்தள்ளினான். இன்னொரு வசனத்தில் வைதா சவல்துமுஹுன்ன மதான் ஃபஸ்ஸலுஹுன்ன மின் வராயில் ஹிஜாப், அதாவது பெண்களிடம் அந்நிய ஆண்கள் ஏதாவது கேட்டால் அவர்கள் ஹிஜாபுக்கு பின்னாலிருந்து பதில் கூறணும் என்று அல்லாஹ் நமக்கு தெளிவாக தெரிவித்துள்ளான். ஹிஜாபின் உரிமை, ஹிஜாப் இறைக்கட்டளை என்பதை எல்லோரும் சரியான முறையில் பேணி நடக்கிறோம் என்றால் அது கேள்விக்குறிதான். குறிப்பிட்ட அளவு பெண்கள் தான் ஹிஜாபை சரியான முறையில் பேணி அலங்காரம் இல்லாமல் தளர்வாக அல்லாஹிட்ட கட்டளைகளை ஆடையாக அணுகிறார்கள். சஹாபி பெண்மணிகள் எப்போது குர்ஆனில் ஃபர்தாவின் சட்டம் இறங்கியதோ அப்போது தம் உடலில் ஒரு பகுதி கூட வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்பதற்கான கனமான போர்வையை தம் மீது போர்த்தி கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கருப்பு பெண்மணியை காட்டி இவர்தான் பூமியில் நடமாடக்கூடிய சொர்க்கத்து பெண்மணி என்று கூறினார்கள். அதுக்கு சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு எப்படி இந்த பெண்மணிக்கு இவ்வளவு சிறப்பு என கேட்க அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று எனக்கு வலிப்புணை உள்ளது என்றும் அது குணமடைய துவா செய்யுமாறும் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடம் கேட்டார்கள், நீங்கள் இந்த நோயுடனே சொர்க்கத்துக்கு போகிறீர்களா அல்லது என் துவாவால் உங்கள் நோயை நிவாரணம் செய்து கொள்ள விரும்புகிறீர்களா என கேட்க அதுக்கு அந்த பெண்மணி தயங்காமல் சொர்க்கத்தை தேர்வு செய்தார். ஒரே ஒரு வேண்டுகோள் யா ரசூலல்லாஹ், எனக்கு வீட்டில் இருக்கும்போது இந்த நோய் வந்தால் நான் சமாளித்துக் கொள்கிறேன். அத்தியாவசிய தேவைக்காக வெளியே செல்லும் போது இந்த நோய் வந்தால் என்னை அறியாமலே என் ஃபர்தா சற்று விலகுகிறது. அப்போது மற்றவர்களின் பார்வை என் மேல் பட்டுவிடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. அதனால் எனக்கு வெளியே செல்லும் போது மட்டும் இந்த நோய் வராமல் அல்லாஹ்விடம் துவா செய்யுமாறு ரசூலுல்லாஹ்விடம் கூறி அந்த சொர்க்கத்து பெண்மணி சென்று விட்டார். இந்த மாதிரியான சொர்க்கத்து பெண்மணிகளாக நம்ம இருக்க வேண்டாமா? இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் உம்மு ஹல்லாத் என்ற பெண்மணி தன்னுடைய மகன் போரில் ஷஹீதாக்கப்பட்டதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் விசாரிக்க செல்லும் போது ஃபர்தாவை பேணி முழு முகத்தையும் மூடி சென்றார். அதை பார்த்த சஹாபாக்கள், மகன் இறந்த செய்தியை கேட்ட தாய் எப்படி இவ்வளவு நிதானத்துடன் முழு ஃபர்தாவை பேணி வந்திருக்கிறார்கள் என்று கேட்டதற்கு உம்மு ஹல்லாத் அவர்கள், நான் என் மகனைத்தான் இழந்தேனே தவிர என் வெட்கத்தை இழக்கலை என்று அழகான முறையில் பதிலளித்தார். சுபஹானல்லாஹ், சஹாபி பெண்மணிகளை போன்றே நாம் புனித பூமியான பாலஸ்தீனத்து பெண்கள் அங்கே பயங்கரமான போர், என் நேரமும் வெடிச்சத்தம், மரண ஓலம், எப்படி மவுத் வரும் என்று தெரியாது. அந்த நிலையிலும் அந்த பெண்கள் ஃபர்தாவை பேணியே இருக்கின்றார்கள். இங்கு நம் நிலையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நெருங்கிய வீட்டில் திருமணம் அல்லது மவுத் என்றால் ஃபர்தா காணாமல் போய்விடுகிறது. அதிலும் இன்றோ ஃபர்தாவில் எத்தனை வகைகள்! பிளெயின் ஃபர்தா, ஃப்ராக் ஃபர்தா, கவுன் ஃபர்தா, ஃபேன்சி ஃபர்தா, கலர் ஃபர்தா, அதுலேயும் அபாயா மாடல், துபாய் மாடல், ஃபெதர் டைப், கோட் டைப், அம்பர்லா டைப், டைட் ஃபிட்டிங், இன்னும் ஏராளம். என்னங்க, பட்டு புடவையில தான் ரகரகமாக வகை வகையாக இருக்குதுன்னா ஃபர்தாவிலையும் வாங்க. இந்த மாதிரியான ஃபர்தாவில் நம்ம மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவே இல்லையே. சிந்தித்து பாருங்கள், நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஃபர்தாவின் நோக்கமே நாமும் பாவத்தின் பக்கம் போகக்கூடாது, மற்றவர்களையும் பாவத்தின் பக்கம் இழுக்கக்கூடாது. அப்படி செய்பவர்கள் நரகவாசிகள் என்பது நபிமொழி. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, 3 வகையான பெண்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார் என்று. 1, தன்னுடைய ஆடை இறுக்கமாக அணிபவள். 2, மெல்லியதாக அணிபவள். 3, அலங்காரமாக அணிபவள். நவுது பில்லாஹ் மின்ஹா, நம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த ஹதீஸோடு ஒப்பிட்டு நம்மை நாமே சீர் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். எத்தனையோ மக்கள் தன் அத்தியாவசிய தேவையை கூட நிறைவேற்ற முடியாமல் தவிக்கின்றார்கள். இங்கு பலரோ நான் ஃபர்தா இல்லாமல் வெளியே போக மாட்டேன் என்ற பெயரில் மேரேஜுக்கு ஒரு ஃபர்தா, அதுக்கு மேட்சான ஷால், டெய்லி யூஸுக்கு ஒரு ஃபர்தா, அதுக்கு மேட்சான ஷால், மவுத் வீட்டுக்கு ஒரு ஃபர்தா, அதுக்கு மேட்சான ஷால், கடை தேர்வுக்கு ஒரு ஃபர்தா, அதுக்கு மேட்சான ஷால்,
அதுக்கென்று தனியாக அலங்காரத்துடன் கூடிய ஃபேன்சி பின்ஸ், இன்னும் எவ்வளவோ. ஏன் இந்த நிலை? யாருக்காக ஃபர்தா அணிகிறோம்? அல்லாஹ்க்காகவா இல்லை பிறருக்காகவா? அலங்காரத்தை மறைப்பதற்காக அணிய வேண்டிய ஃபர்தாவே இப்போ அலங்காரமாக மாறி போனதே. ஃபர்தாவுக்கே இந்த நிலை என்றால் அதுக்கு மேட்சாக கலர் ஷால் போடுகிறார்களே, 2 மீட்டர் துணியை தலைக்கு மட்டும் 10 சுற்று சுற்றுகிறார்களே, உடலின் வடிவங்கள் எல்லாம் செதுக்கி வைத்தது போன்று தெரிகிறது. இதுக்கு தான் ஷாலா? எதை மறைப்பதற்கு ஷால்? பெண்களையே பெண்கள் திரும்பி பார்க்கும் அளவுக்கு நடக்கிறார்களே. நம் சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா அம்மையார் அவர்கள் மௌத்தான போது அவரது உடலை இரவு நேரத்தில் மக்கள் பயன்படுத்தாத பாதையில் ஈச்ச ஓலையால் மூடப்பட்டு தன்னுடைய ஜனாசாவை அடக்கம் செய்ய சொன்னார்கள். பார்த்தீர்களா? மௌத்தான பிறகும் எவ்வளவு வெக்க குணம் என்று நபிசுல்லாஹ் சொல்றாங்க. ஈமானும் வெக்கமும் ஒன்று சேர்ந்தது. ஈமான் போனால் வெக்கம் போய்விடும், வெக்கம் போனால் ஈமான் போய்விடும். அல்லாஹ் இந்த இரண்டையும் பற்றி பிடிக்க நம்மளுக்கு உதவி செய்வானாக. ஆகவே சிறு வயதிலிருந்தே ஹிஜாபையும் மஹரம் இல்லாத இடத்தில் பேண வேண்டிய ஒழுக்கங்களையும் சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும். இன்று எத்தனையோ கேள்விப்படுகின்றோம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றைகளெல்லாம் பல பெண்கள் வழித்தாரி போய் கொண்டிருக்கிறார்கள். சினிமா, சீரியல், சாங்ஸ் ஆகியவற்றை பார்ப்பதாலும் பல ஆண்களை பார்த்த பாவத்திற்கு ஆளாகிறார்கள். பெண் என்பவளை பாதுகாக்கப்பட வேண்டியவள். ஹிஜாப் தான் இஸ்லாமிய பெண்களுக்கு அடையாளம். ஹிஜாப் தான் இஸ்லாமிய பெண்களுக்கு கேடயம். ஹிஜாப் தான் இஸ்லாமிய பெண்களுக்கு கண்ணியம். ஹிஜாப் தான் இஸ்லாமிய பெண்களுக்கு அழகு. ஒன்று மட்டும் தெரிந்து கொள்வோம். வறுமை நாளில் ஆதமுடைய மக்கள்களின் கால்கள் நகராது, அவர்கள் எப்படி வாழ்ந்தார் என்று சொல்லாதவரை. ஆகவே எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ்வுக்கு பயந்து பயந்து வாழ வேண்டும். சுலைமான் நபியும் அவர்களது படையும் வரும்போது ஒரு பெண்ணெரும்பு கூறியது, அவர்கள் தெரியாமல் நம்மை மிதித்து விடுவார்கள், அதனால் அனைவரும் அவர்களது பொந்திற்குள் சென்று விடுங்கள் என்று கூறி உபதேசம் செய்து அதன் சமூகத்தையே காப்பாற்றியது. அல்லாஹ் சொல்றான், சுபஹான் அல்லாஹ், ஒரு எறும்பு அதன் சமூகத்தை காப்பாற்றியது. அதே போல நாமும் நம் சமூக கண்மணிகளை காப்பாற்றி இருலகிலும் வெற்றி பெற்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் பிடித்து சுவனம் செல்வோம் என்ற துவாவோடு என் உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மிதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9440250000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். நிலையான ஈமான் எது என்று கேட்டால், வறுமையிலும் ஏழ்மையிலும் துடித்துக் கொண்டிருக்கும் போது இறைவனிடம் இறைஞ்சி செல்வத்தை கேட்பான். இறைவனும் அவனை சோதிப்பதற்காக செல்வத்தை நிறைவாக வழங்குவான். செல்வம் வந்ததும் சிந்தனை மாறி செய்யாதவனவற்றை செய்ய துணிவான். தன் ஈமானின் பலத்தை இழப்பான். உண்மையான ஈமான் எதுவென்றால், எந்த செல்வம் நம்மை வந்து சேர்ந்தாலும், எந்த செல்வம் நம்மை விட்டு சென்றாலும் சிந்தை மாறாமல் இருப்பதே உண்மையான ஈமான். இதோ செல்வம் வந்தால் சிந்தை மாறும் என்னும் தலைப்பில் உரை வழங்க சென்னை இஸ்லாமிக் கேர்ள்ஸ் ஆர்கனைசேஷன் கிளை உறுப்பினர் ஆயிஷா ரைஸ் அவர்கள் வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செல்வம் வந்தால் சிந்தை மாறும். நம்ம எல்லாரும் வறுமைதான் ரொம்ப பெரிய சோதனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வத்தை பத்தி எச்சரிக்கிறாங்க. அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன்ல குறிப்பிடுறான், உங்களுடைய செல்வமும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு ஒரு சோதனையே அப்படின்னு. ஏன்னா காசு வந்துட்டு அல்லாஹ் மறக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுமே. காசு சம்பாதிக்கணும், அதிகமா காசு சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச காசு எப்படி சேர்த்து வைக்கிறது, அது எப்படி ஆடம்பரமா செலவு பண்றது, 4 பேருக்கு முன்னாடி நாம தான் உயர்ந்தவங்கன்னு எப்படி காட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தையும் நம்முடைய முழு நேரமும் மூழ்கிருக்கும். பணத்துக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் நம்ம வாழ ஆரம்பிச்சோம். நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோம், நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்றதையும் மறந்து காசு சம்பாதிக்கிறதே நோக்கமா நம்ம ஆக்கிக் கொள்வோம். செல்வம், காசு அப்படின்ற ஒரு விஷயம் தீங்கு கிடையாது. ஆனா அது நம்மள எதுவா மாத்துது அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது நமக்கு ஒரு சாபமா இல்ல வரமான்றதே முடிவு பண்ணுது. நல்ல முறையில நேர்மையான முறையில சம்பாதிச்சு
நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு, நம்மளுடைய குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு 4 பேருக்கு உதவி செய்யறதுக்காகவும் இல்ல நன்மையான செயல்களுக்காகவும் நம்ம பயன்படுத்தும் போது அதுவே நமக்கு ஒரு நன்மையை தேடித்தர ஒரு வழியா மாறுது. இதுவே அந்த செல்வம் நமக்கு தலகணத்தையும் ஆணவத்தையும் நாம தான் பெரியவங்க அப்படின்ற அந்த கௌரவத்தையும் இந்த தேவையில்லாத ஆடம்பரத்தையும் தேடி தரும் போது அதுவே நமக்கு ஒரு சாபமா மாறுது. நம்ம எல்லாரும் ஒரே விஷயத்த நினைவுல வச்சுக்கணும். இறுதி நாளுன்னு ஒண்ணு இருக்கு. நம்மள படிச்சவன் நம்ம கிட்ட கேள்வி கேட்பான், எப்படி சம்பாதிச்ச காசு எப்படி செலவு பண்ண அப்படின்னு. அதுக்கு நம்ம பதில் சொல்லக்கூடியவங்களா இருக்கிறோம். கண்டினியூங் வித் தி சீரிஸ் இஹ்சான் இன் ஆக்ஷன். இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதை உலக தமிழ் இதயங்களில் இடம் பிடித்த இசை முரசு FM இணைய வானொலியில் சிறு குறு வணிகர்கள் வியாபாரிகள் குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்ய தொடர்பு கொள்ளலாம். இயக்குனர் இசை முரசு FM இணைய வானொலி 9080475780. நேர்களை இந்திய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். இசை முரசு FM ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இணைக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது சோசியல் மீடியாவின் கமெண்ட் மூலமாகவோ தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கும் கேட்டு ரசித்தவர்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான். வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.